தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நிசப்தமான ஒரு தியான மண்டபம். அங்க மன அமைதியை தேடி வந்த கிட்டத்தட்ட 1000 பக்தர்கள். இவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. வாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். தியான மண்டபமே அமைதியா இருந்துச்சு. மேடையில மகா யோகி சர்வஜித் சுவாமிகள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு வயசு ஒரு 70 இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு ஒரு இளைஞர் மாதிரி அப்படி ஒரு கம்பீரம். அவரோட அந்த கணீர்னு இருக்கிற வாய்ஸ் ஹால் முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு. அவர் என்ன பேசிட்டு இருந்தார் அப்படின்னா, நாம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் இந்த சமூகம் நமக்கு மரியாதை கொடுக்கும். நாம எல்லாம் மிஷின் மாதிரி ஆகிட்டு வரோம். அன்பு பாசம் எல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட கூட பார்க்க முடியல. சுயநலம் ஜாஸ்தியாகி மனசு ஒரு குப்பமேடு மாதிரி ஆகிடுச்சு. அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் கூட இறங்கி போக மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தா கடைசியில தனிமை தான் இருக்கும் அப்படின்னு வாழ்க்கை தத்துவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்றவங்க ஓடி வந்து உதவுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு நீங்க தான் கடவுள். அந்த கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. பிரசங்கம் முடிஞ்சதும் மொத்த கூட்டமும் எழுந்து நின்று அவரை கும்பிட்டாங்க. சுவாமிகள் எல்லாரையும் பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட பார்த்துட்டு பக்கத்து ரூமுக்குள்ள போனாரு. அங்க அவருடைய சிஷ்யர் வேதகிரி ரொம்ப பணிவா கை கட்டி நின்னுகிட்டு இருந்தாரு. வேதகிரி, இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் பத்துமான்னு தெரியல. அதுக்கு அவரு கண்டிப்பா பத்தும் சுவாமி அப்படின்னு வேதகிரி சொன்னாரு. அதுக்கு அந்த சுவாமி, சரி பார்த்துக்கோ, யாரும் பசியோட இங்கிருந்து போகக்கூடாது அப்படின்னு சுவாமிகள் சொல்லிட்டு நகர போனப்ப வேதகிரி மறுபடியும் கூப்பிட்டாரு. சுவாமி, உங்களை பார்க்கறதுக்காக ரிட்டையர்டு ஜட்ஜு கஜபதி ராவ் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு அவரு கேட்டான். சுவாமி, ஏதோ மனசு சரியில்லையா, உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாரு அப்படின்னு வேதகிரி சொல்ல, அதுக்கு அந்த சுவாமி, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அன்னதான வேலையை கவனி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் ரிசப்ஷன் ரூமுக்கு நடந்தாரு. அந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ஜட்ஜு கஜபதி ராவ் சுவாமிகளை பார்த்ததும் பதட்டமா எழுந்து நின்று கும்பிட்டாரு. சுவாமிகள் காலில் விழப்போனவரை தடுத்து, பெத்தவங்களை தவிர வேறு யாரு காலையும் விழக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொன்னாரு. மன்னிச்சிருங்க சுவாமி, உங்களை பார்க்குறப்ப எல்லாமே மறந்துடுறேன் அப்படின்னு ஜட்ஜு சொன்னாரு. அதுக்கு சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி முதல்ல உட்காருங்க, நீங்க நேர்மையான ஜட்ஜுன்னு பேர் எடுத்தவர், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்க, கஜபதி ராவ் சோஃபாவோட நுனியில் உட்காந்துக்கிட்டு படபடப்பா பேச ஆரம்பிச்சாரு. சுவாமி, நான் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கல்குவாரி ஊழலை விசாரிக்கிறதுக்காக என்னை ஸ்பெஷல் ஜட்ஜா நியமிச்சாங்க. சீஃப் மினிஸ்டரே பர்சனலா கேட்டுக்கிட்டதுனால நானும் ஒத்துக்கிட்டேன். 3 மாசமா ரொம்ப சின்சியரா விசாரணை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சுவாமி கேட்க, அதான் சாமி பிரச்சனை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரி வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைலை கொடுத்தாரு. இது என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவரு, நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்க போற ரிப்போர்ட் இதுதான்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இப்போ நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ரிப்போர்ட்டை என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதுக்கு அவரு, நீங்க ரெடி பண்ணி வச்ச ரிப்போர்ட்டை குப்பையில தூக்கி போட்டுட்டு இந்த ரிப்போர்ட்டை பிரஸுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவ்வாறு ஜட்ஜு சொல்லி முடிக்கும் போது அவரு குரல் உடஞ்சே போயிருந்தது. ஸோ உங்க நேர்மைக்கு ஒரு பெரிய சோதனை வந்திருக்கு, அப்படிதானே சுவாமிகள் கேட்டாரு. ஆமா சுவாமி, என்ன பண்றதுன்னே தெரியாம தான் உங்ககிட்ட ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சுவாமிகள் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ரிப்போர்ட்டை எப்ப சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஜட்ஜு இந்த மாசம் 15ஆம் தேதின்னு சொல்ல, சுவாமிகள் மெதுவா சொன்னாரு, இன்னைக்கு தேதி 5, இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. உங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்க, அவர் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்ல, நீங்க கடைசியா கும்பகோணத்துக்கு எப்ப போனீங்கன்னு அவரு கேட்க, ஒரு 4-5 வருஷம் இருக்கும் சுவாமின்னு அவரு சொல்ல, சரி இப்போ நீங்க உடனே கிளம்பி கும்பகோணம் போயிட்டு வாங்க. அங்க சுத்தி இருக்கிற நவக்கிரக கோயில்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க மனசுல இருக்கிற குழப்பம், இனிமே வரப்போற பிரச்சனை எல்லாமே தானா காணாம போயிடும் அப்படின்னு சுவாமிகள் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறதை கேட்ட ஜட்ஜுக்கும் ஒன்னும் புரியல. ஆனாலும் சரி சுவாமி,
நீங்க சொல்ற மாதிரியே என் மனைவியோட நாளைக்கு கும்பகோணம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருந்த பாரம் இறங்கின மாதிரி அவரு ஃபீல் பண்ணாரு. ஜட்ஜி கிளம்பி போனதுமே சுவாமிகள் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அந்த நீளமான வராந்தாவில் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் அதை அவர் பார்த்தாரு. ஒரு தூணுக்கு பின்னாடி மரகதம் அப்படின்ற ஒரு பெண்ணு பயந்து போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்ததை அவர் பார்த்தாரு. அவ மூஞ்சி எல்லாம் வெளிரி போயிருந்தது. சுவாமிகள் கேட்டாரு, மரகதம் என்னாச்சு, முகெல்லாம் வெளிரி போயிருக்கு, இங்க ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு தயங்கி தயங்கி வெளியே வந்து நடுங்குற குரல்ல சொன்னான், சுவாமி, நம்ம மூலிகை தோட்டத்துல அந்த மூங்கில் புதருக்கு பின்னால யாரோ ஒருத்தவர் ரத்த காயத்தோட செத்து கிடக்குறாரு. அத்தியாயம் 2 கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கதை 2017 நடக்குது. இது ஒரு கற்பனை கதை, உண்மையா நடந்த கதை கிடையாது. இது ஒரு நான் ஃபிக்ஷன் ஸ்டோரி. அதே சமயம் இந்த கதை ஒரு நான் லீனியர் கதை. எபிசோட் 1 வேற ஒரு இடத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், எபிசோட் 2 வேற ஒரு கதைக்களத்தில் நடந்துகிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல 2 விஷயமும் ஒன்னா வந்து சேரும்போது கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க, மிரண்டு போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த கதையை ரொம்ப அழகா எழுதி இருக்கிறாரு ராஜேஷ்குமார். ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு. இந்த கதையை நான் உங்களுக்கு நேரா ஒரு கதை சொல்ற மாதிரி சொல்ல போறேன். கண்டிப்பா அந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால அந்த கதையோடைய கிளைமேக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் இந்த கதையை நீங்க பாருங்க. பட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. அத்தியாயம் 2. ஒரு டாக்டருக்கு முன்னாடி 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல இருக்கிற கவலையை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கெட்ட செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த செய்தி அவங்க வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. டாக்டர் லட்சுமிகாந்தன் ஒரு பெரிய பெருமூச்சோட அவங்கள பார்த்தாரு. பாருங்க, இனிமே உங்க அப்பாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. நீங்க வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் நான் கொடுக்கிற இதே ட்ரீட்மெண்ட் தான் அவங்களும் கொடுப்பாங்க. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒரு 24 மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இதுவும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அந்த பொண்ணு பூமொழி கண்ணுல தண்ணியோட கையெடுத்து கும்பிட்டாங்க. டாக்டர், நாங்க சின்ன வயசுலயே எங்க அம்மாவை இழந்துட்டோம். எங்க அப்பா எங்களுக்காக இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காம எங்களை வளர்த்தாரு. எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசையாவது நிறைவேற வரைக்கும் எங்க அப்பா உயிரோட இருக்கணும் டாக்டர் அப்படின்னு அந்த பொண்ணு கண்கலங்க சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் உன் பேர் என்னம்மான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு என் பேரு பூமொழின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் சொன்னாரு, இங்க பாரு பூமொழி, உங்க அண்ணன் பசுபதியும் நேற்று ராத்திரி இதே தான் சொன்னாரு. ஆனா போன வாரம் உங்க அப்பாவை இங்க அட்மிட் பண்ணப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவருடைய ஹார்ட்ல இருக்கிற அந்த வால்வ்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகி வேலை செய்யாத நிலைமையில இருக்கு. ஆபரேஷன் பண்ணா உடம்பு தாங்காது. 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலான்னு சொன்னேன். கரெக்டா? ஆமா டாக்டர், சொன்னீங்க. 1 வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் 1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இதுக்கு மேல இங்க வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது. He is lost few hours. புரியுதா உங்களுக்கு? அவருடைய கடைசி நேரத்துல இருக்கிறாரு, புரிஞ்சுக்கோங்க. இப்படி டாக்டர் சொன்னதும் பூமொழி துப்பட்டாவால வாயை மூடிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுடைய அண்ணன் பசுபதி அவ கையை பிடிச்சுக்கிட்டான். இந்த பாரு பூமொழி, அழாத. அப்பாவை காப்பாத்த நாம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். இனிமே அழுது பிரயோஜனம் இல்லை. மனசை தேத்திக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பத்தி நாம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டான். டாக்டர், நாங்க அப்பாவை எப்போ கூப்பிட்டுட்டு போகலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டர், நீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அரேஞ்ச் பண்ணுங்க கூட்டிட்டு போறதுக்கு. எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன்னு சொல்ல 2 பேரும் டாக்டர் ரூமை விட்டு வெளியே வந்தாங்க. வரந்தாவில் நடந்து போகும்போது பூமொழி கேட்டா, அண்ணா, அப்பாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்கலாமா? என்ன பூமொழி நீ பேசுற? இன்னைக்கு சிட்டிலேயே இதுதான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் லட்சுமிகாந்தன்னா நம்பர் 1 கார்டியாலஜிஸ்ட். இல்லைண்ணா, நீ சொல்றது சரிதான்ண்ணா, இருந்தாலும் மனசு கேட்கலண்ணா. இங்க பாரு பூமொழி, 6 மாசத்துக்கு முன்னாடி அப்பாவை வேலூர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்ப டாக்டர் ஆல்பின் ராஜ் நம்ம கிட்ட தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னாரு?
இது குணப்படுத்த முடியாத ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். அப்பா ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு, இருக்கிற வரைக்கும் அவர் சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாண்ணா சொன்னாரு. பாத்தியா? சோ இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு. டாக்டரை வச்ச கெடு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ. இப்படி பசுபதி தங்கச்சிக்கு ஆறுதல பேசிட்டு இருக்கும் போதே அவனுடைய பேக்கெட்ல இருந்த செல்போன் ரிங் ஆச்சு. அதை எடுத்து பார்த்தான். யாருண்ணா போன்ல? தங்கச்சி கேட்டா. இதுவா, என் ஃப்ரெண்டு நாகமாணிக்கம். சரிண்ணா, நீ பேசிட்டு வாண்ணா, நான் அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமொழி அங்கிருந்து நடக்க பசுபதி போனை காதுல வச்சுக்கிட்டு ஜன்னல் ஓரமா போய் நின்னுக்கிட்டான். சொல்லு நாகு. என்ன அங்க என்ன சுச்சுவேஷனு? ட்ரீட்மெண்ட் எதுவும் யூஸ் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு நாகு. சொல்லிட்டாரா? இந்த விஷயத்த அவரு எப்ப சொன்னாரு? இப்போதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. சரி, அப்ப நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணலாமா? நாகு. என்ன? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸை எத்தனை மணிக்கு அனுப்பிட்டோம்? ஒரு மணி நேரத்துல வா, அதுக்குள்ள நான் பில்லை செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் டேய், அந்த டிஸ்சார்ஜ் ஃபைல் ரொம்ப முக்கியம்டா. தெரியும், நான் பல வாட்டி சொல்லிட்டியே, அது பத்திரமா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பசுபதி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு குரலை அப்படியே தாழ்வா குறைச்சிக்கிட்டு அந்த விஷயத்த கேட்டான். நாகு, நீ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். சரி, நான் கேட்ட அந்த பணம் கிடைக்கும்ல? கவலைப்படாதடா, கண்டிப்பா நீ கேட்ட பணம் கிடைக்கும். அத்தியாயம் 3. ஒரு ஆசிரமம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கிற இடம் தானே, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே ஆசிரமத்து மூலிகை தோட்டத்துல ஒரு பணம் கிடக்குது அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் சர்வஜித் சுவாமிகளுக்கு அப்படிதான் இருந்துச்சு. மரகதம் சொன்னதை கேட்டதும் சுவாமிகளுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போயிடுச்சு. பயங்கரமா ஷாக் ஆகி அவளையே பார்த்தாரு. என்ன மரகதம் சொல்ற? நந்தவனத்துக்குள்ள யாரோ செத்து கிடக்குறாங்களா? ஆமா சுவாமி. யார் அது? தெரியல சுவாமி. நீ பக்கத்துல போய் பார்க்கலையா? இல்ல சுவாமி, அதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சா, பதறிப்போய் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓடி வந்துட்டேன். சரி வா, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவரு இடுப்புல சொருகி வச்சிருந்த செல்போனை எடுத்தாரு. கான்டாக்ட்ல போய் அவருடைய உதவியாளர் வேதகிரி நம்பருக்கு கால் பண்ணாரு. வேதகிரி, சொல்லுங்க சுவாமி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அன்னதான மண்டபத்து பக்கத்துல இருக்கிறேன் சுவாமி. சரி, உடனே நந்தவனம் பக்கம் கொஞ்சம் வாப்பா. என்ன சுவாமி, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப பதட்டமா வேற கேக்குறீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா சுவாமி? பிரச்சனை தானே, அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். முதல்ல கிளம்பி வா, நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன சுவாமி போனை கட் பண்ணிட்டு இடுப்புல சொருகிக்கிட்டு மரகதம் பின்னாடியே வேகமா நடந்தாரு. ஒரு 5 நிமிஷம் நடந்திருப்பாங்க. நந்தவனம் வந்துடுச்சு. விதவிதமான கலர்ல அரளிப்பூ எல்லாம் பூத்து குலுங்குச்சு. மரகதம் நந்தவனத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு சின்ன புல்வெளியை தாண்டி மரங்கள் நிறைஞ்சிருந்த அந்த இடத்துக்கு போனா. அங்க இருந்த ஒரு மூங்கில் புதரை காட்டி நடுங்குற குரல்ல சொன்னா, சுவாமி, அந்த பக்கம்தான் சுவாமி. சுவாமிகள் ஒரு 2 செகண்ட் நின்னு யோசிச்சுட்டு மெதுவா அந்த மூங்கில் புதர்கிட்ட நடந்து போய் எட்டி பார்த்தாரு. காஞ்சு போன இலை சருகு எல்லாம் மூடி மண்ணும் ரத்தமுமா ஒரு பாடி தெரிஞ்சது. சுவாமிகள் இன்னமும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தாரு. அது ஒரு ஆம்பளையோட பாடின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் அதிர்ச்சியில அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ வர்ற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தாரு. வேதகிரி நின்னுக்கிட்டு இருந்தாரு. சுவாமி, வேதகிரி, அங்க யாரோ விழுந்து கிடக்குறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்ல வேதகிரி பயத்துல எட்டி பார்த்துக்கிட்டு ரொம்ப தயங்கி அந்த பாடி கிடந்த இடத்தை நோக்கி போனாரு. அத்தியாயம் 4. சாக கிடக்கிற ஒரு அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல என்ன மர்மம் இருக்க முடியும்? ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிளானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நைட்டு மணி சுமார் ஒரு 10:30 மணி இருக்கும். டாக்டர் லட்சுமிகாந்தன் கையில இருந்த அந்த ஃபைலை பசுபதி கிட்ட கொடுத்து, பசுபதி, உங்க அப்பாவை ஏன் டிஸ்சார்ஜ் பண்றோம், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு.
என் கணிப்புப்படி அவர் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பாரு. ஆனா சொல்றதுக்கு இல்ல, கடவுள் மனசு வச்சா இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பசுபதி அந்த ஃபைலை வாங்கினதும் அவன் குரல்ல ஒரு சோகம் இருந்துச்சு. டாக்டர், நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க டாக்டர், எங்க நேரம் சரியில்லை போல இருக்கு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் பசுபதி. உங்க தங்கச்சி பூமொழிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். சரி, அப்பாவை வீட்டுக்கு கொண்டுட்டு போக ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் டாக்டர். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஃப்ரீயா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்றான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அவன் வந்துருவான் டாக்டர். ஓகே, உங்க வீடு பொன்னேரி பக்கம் தானே? ஆமா டாக்டர், பொற்றாமர நகர் கிட்ட. போன வருஷம் தான் அங்க வீடு கட்டி குடி போனோம். அவன் சொல்லி முடிச்சதும் டாக்டர் சேர்ல இருந்து எந்திரிச்சு பசுபதி தோல்ல கைய வச்சு அந்த விஷயத்த சொன்னாரு. இங்க பாருங்க பசுபதி, என் பர்சனல் அட்வைஸ், இதுக்கு மேல வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, அவனும் புரியுதுன்னு சொல்ல, சில பேருக்கு இது புரிய மாட்டது பசுபதி. அதான் சொன்னேன், இப்ப இருக்கிற பல டாக்டர்ஸுக்கு மனுஷனை நேசிக்கவே தெரியல. ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல பணத்தை புடுங்கிறதுக்கு தான் அவங்க வேலை பாக்குறாங்க. சரி, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். உங்க தங்கச்சி எங்க? அவ அப்பா கிட்ட இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட டாக்டர் கிளம்பி போனதும் பசுபதி வராந்தாவில நடந்துகிட்டே போனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணா. அந்த பக்கம் போன் எடுத்ததும், சொல்லு பசுபதி. நாகு, அப்பாவுடைய டிஸ்சார்ஜ் ஃபைல் கிடைச்சிருச்சுப்பா. அப்படியா, நல்ல விஷயம். நானும் ஆம்புலன்ஸோட அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். வந்ததும் அப்பாவை ஏத்துக்கிட்டு கிளம்பிடலாம். லேட் பண்ணாத, டைம் 10:45 ஆயிடுச்சு. சரி சரி, கிளம்பிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, டல் அடிக்குது? இல்லையே. பயப்படுறியா? லேசா. இங்க பாரு பசுபதி, பயம் வரதான் செய்யும். அப்படி பயம் வரும்போது அந்த 25 மணி நேரம் சொர்க்கத்தை நினைச்சுக்கோ, புரியுதா? அத நினைச்சாதான்டா பயமே அதிகமாகுது. கவலைப்படாதடா, இன்னும் 3 மணி நேரத்துல எல்லா பயமும் போயிடும். ஒரு பிளான முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க கூடாது. தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நாகு, சொல்லு பசுபதி. சொன்ன மாதிரி பணம் கரெக்டா வந்துரும்ல? என்னடா நீ ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும் போதெல்லாம் இதையே கேட்டுட்டு இருக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இருக்குடா. அப்புறம் என்னடா? இருந்தாலும் இந்த இழுத்தெல்லாம் பேசாத பசுபதி. உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா சொல்லிடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அப்படி அவன் சொன்னதும் பசுபதிக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. சாரி நாகு, என் மனசுல இருந்த நியாயமான பயத்தை நான் சொன்னேன், அதுக்கு ஏன் கோவப்படுற? டேய் விட்ரா, இனிமே இப்படி பேசாத. நான் ஆஸ்பத்திரி கிட்ட வந்துட்டேன். நீ அப்பாவையும் பூமொழியும் கூட்டிட்டு ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணு, புரியுதா? அப்படின்னு அவன் சொன்னதும் பசுபதி போனை கட் பண்ணிட்டு திரும்பினான். அவனுக்கு எதிரில தங்கச்சி பூமொழி வந்தா. அவ கண்ணு கலங்கி இருந்துச்சு. அண்ணா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சாண்ணா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்மா, நாகு வந்துருவான். வா, அப்பாவை கூட்டிட்டு ரிசப்ஷனுக்கு போகலாம். அண்ணா, அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கண்ணை முழிச்சு தண்ணி கேட்டாரு. இப்போ கூப்பிட்டா முழங்கல் சத்தம் மட்டும்தானா வருது, வேற எதுவும் பேச மாட்டாருண்ணா. இதோ பாரு பூமொழி, டாக்டர் தான் சொல்லிட்டாருல, நம்மளால என்ன பண்ண முடியும்? வா, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நீ அப்பா பக்கத்திலே இரு, நான் ஸ்ட்ரெச்சருக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வேகமா நடந்தான். ஆனா அவன் மனசுக்குள்ள நாகு சொன்ன அந்த 25 மணி நேரம் சொர்க்கம் அப்படின்ற வார்த்தை மட்டும் ஸ்லோ மோஷன்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அத்தியாயம் 5. சாமியார்கள் வாழற ஒரு ஆசிரமத்துல, அதுவும் பூச்செடிகள் நிறைஞ்ச நந்தவனத்துக்குள்ள ஒரு கொலைனா நம்ப முடியுதா? ஆனா அதுதான் நடந்திருக்கு. ஏசிபி குருராஜன் ஆசிரமத்துக்கு வெளியே காரை நிறுத்திட்டு உள்ள போனதுமே வேதகிரி அவரை வரவேற்றான். போலீஸ் டீம் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொன்னாரு, சார், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஃபாரன்சிக் ஆஃபீஸரோட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு சார். யாருமே யூனிஃபார்ம்ல இல்லை சார். சரி, ஓகே. சுவாமிகள் எங்க? சார், நந்தவனத்தில் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. விஷயம் யாருக்கும் லீக் ஆகலையே? ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வேதகிரி வழிகாட்ட ஏசிபி குருராஜன் அவர் பின்னாடியே நடந்தாரு. கொஞ்ச தூரத்தில் இருந்த நந்தவனம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஒரு மரத்துக்கு கீழே சேர்ல சுவாமிகளும் யூனிஃபார்ம் இல்லாம வெள்ளை வேட்டி சட்டையில இன்ஸ்பெக்டர் பிரகாஷும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏசிபியை பார்த்ததும் பிரகாஷ் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு சல்யூட்டை போட்டாரு. அப்புறம் குருராஜன் சுவாமிகள் காலில் விழுந்து கும்பிட்டு, மன்னிக்கணும் சுவாமி, கமிஷனர் ஒரு மீட்டிங் வச்சிட்டாரு, அதை அட்டன் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு.
சுவாமிகள் அந்த டென்ஷனான நிலைமையில கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பரவாயில்ல சார், நாங்கள் ஃபோன் பண்ணதுமே யூனிஃபார்ம் போடாத போலீஸ் அனுப்பி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த போலீஸ், நன்றி எல்லாம் எதுக்கு சுவாமி, நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு எத்தனையோ வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம், இது ஒரு புனிதமான இடம், இங்கே ஒரு கெட்ட சம்பவம் நடந்திருக்குன்னு கேட்டதுமே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகளுக்கு எதிர்த்தரப்பில் இருந்த சேர்ல உட்கார்ந்தாரு குருராஜன். சுவாமி, கொலையான ஆளு யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, தெரியலப்பா, முகத்தை ஏதோ ஆயுதத்தால மொத்தமா வச்சிருக்காங்க, அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்ல குருராஜன் இன்ஸ்பெக்டர் பிரகாஷை பார்த்தாரு. பிரகாஷ், சீன் ஆஃப் கிரைம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். எனி க்ளூ? சோ ஃபார் நாட் ஃபவுண்ட் சார். ஃபாரன்சிக் டீம் இன்னும் தேடிட்டு இருக்காங்க சார். அப்படியா? சரி, பாடி எங்க இருக்கு சார்? அந்த மரத்துக்கு பின்னாடி சார். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட கண்ணாலேயே பர்மிஷனை கேட்டுட்டு பிரகாஷ் கூட கிளம்பினார் அவரு. பிரகாஷ், மர்டர் எப்படி நடந்திருக்கு சார்? கத்தி குத்து தான் சார், ஆள் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு முகத்தை இருக்காங்க சார். அப்படியா? வயசு என்ன இருக்கும் சார்? ஒரு 25ல இருந்து 30 இருக்கும் சார் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் மரத்துக்கிட்ட போனாங்க. அங்க வெள்ளை துணியால மூடின பாடி இருந்துச்சு. மஃப்டில இருந்த கான்ஸ்டபிள் ஏசிபியை பார்த்து சல்யூட்டை அடிச்சுட்டு துணியை எடுத்தாரு. குருராஜன் கர்ச்சிஃபால மூக்க மூடிக்கிட்டு பாடி கிட்ட போய் முட்டி போட்டு உட்கார்ந்து அந்த பாடியை பார்த்தாரு. ஒரு வயசு பையனுடைய உடம்பு தான், ரத்தத்துல ஊறி போய் முடியெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. பிரகாஷ், ஃபாரன்சிக் ஆபீசர் யாரு சார்? லூயிஸ் சார். அப்படியா? அவர் ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. கொஞ்சம் தூரத்துல நின்று இருந்த லூயிஸை பிரகாஷ் கூட்டிட்டு வந்தாரு. அவர் பார்த்ததும், சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சைட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது சார்? கொலை நேற்று ராத்திரி 10 மணில இருந்து ஒரு 11 மணிக்குள்ள நடந்திருக்கணும் சார். யூஸ் பண்ண வெப்பன் கத்தியா இருக்கலாம் சார், ஆனா ஸ்பாட்ல எதுவுமே கிடைக்கல. கழுத்துல இருந்து அடிவயிறு வரைக்கும் ஒரு 7 தடவை ஆழமா குத்தி இருக்காங்க சார். ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் சார் மற்ற விஷயத்த டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியும். அப்படியா? உங்க டீம் இங்க செக் பண்ணி முடிச்சிட்டாங்களா? முடிச்சாச்சு சார். ஏதாவது கிடைச்சதா? ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஒரு செடி மேல வெத்தலை எச்சில் துப்பி இருந்துச்சு சார். அதுல லேசா பான்பிராக் ஸ்மெல் வந்துச்சு. செத்தவனா இல்ல கொலையாளியான்னு தெரியல சார். யாருக்கோ பான்பிராக் போற பழக்கம் இருக்கணும் சார். சரி, அந்த செடியை டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துட்டோம் சார். ஸ்பெசிமன் கிட் போட்டு ப்ரிசர்வ் பண்ணியாச்சு சார். குட். அப்ப அதையும் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் உடனே சப்மிட் பண்ணுங்க, புரியுதா? ஓகே சார் சொல்லிட்டு அவரு கிளம்ப குருராஜன் திரும்பவும் சுவாமிகள்கிட்ட வந்து பக்கத்துல உட்கார்ந்தாரு. சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் சுவாமி, கவலைப்படாதீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும், விஷயம் கொஞ்சம் மீடியாவுக்கு போகாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க சுவாமி, நான் பாத்துக்கிறேன். பாடியை கூட ஆசிரமத்தோடைய பின்வாசல் வழியா ஜிஹெச் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜன் குரலை கொஞ்சம் தாழ்த்தி, சுவாமி, இப்படி ஒரு சம்பவம் நடக்க என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு சொன்னாரு, என் சந்தேகத்தை நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க ஒரு சீக்ரெட் விசாரணை பண்ணுங்க. நான் இந்த ஆசிரமத்தை கட்டும்போது சில கார்ப்பரேட் கம்பெனிங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. 20 வருஷம் கேஸ் நடந்துச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அந்த கோபமா இருக்கலாம் இல்லையா? அப்படியா சுவாமி? யார் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க? மொத்தம் ஒரு 4 கம்பெனி. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நான் தரேன். கொடுங்க சுவாமி, நானே இந்த கேஸை விசாரிச்சு அவங்க தான் காரணமான கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு குருராஜன் சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்த விஷயத்தையும் கேட்டாரு. இன்னொரு சந்தேகம் சுவாமி, செத்து போனவன் இந்த ஆசிரமத்துல வேலை பார்க்கிற பையனா? இல்ல குருராஜன், இங்க வேலை பார்க்கிற 69 பேருமே பத்திரமா இருக்காங்க, நாங்க செக் பண்ணிட்டோம். அப்படியா சுவாமி? அப்ப வெளியேந்து வந்த பக்தரா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்த வேதகிரி ஏசிபி கிட்ட மெதுவா வந்தாரு. சார், நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அத்தியாயம் 6. பிளான் படி எல்லாமே நடக்குது. ஆனா பசுபதியோட மனசுல மட்டும் பயம் போகவே இல்லை. அந்த பயம் உண்மையாக போற நேரமும் வந்துருச்சு. கரெக்டா 11 மணிக்கு நாகமாணிக்கும் ஆம்புலன்ஸ் வேனோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தான். பசுபதியும் பூமொழியும் அறகுற மயக்கத்துல இருந்த அப்பாவை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிக்கிட்டு வேன் கிட்ட வந்தாங்க. டிரைவிங் சீட்ல இருந்த நாகு கீழே இறங்கி வேனுடைய பின் கதவை திறந்து வச்சான். ஸ்ட்ரெச்சரை உள்ள ஏத்துனதும் பசுபதி பூமொழியை பார்த்து சொன்னான், பூமொழி, நீ உள்ள ஏறிக்கோ, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். கண்ணீரோட ஏறின பூமொழி உள்ள இருந்த நீளமான சீட்ல உட்காந்துக்கிட்டா. பசுபதி முன்னாடி போக நாகு டிரைவிங் சீட்ல ஏறி உட்கார்ந்தான். என்னப்பா போலாமா அப்படின்னு கேட்க அவனும் ஊன்னு சொல்ல வேனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட நாகு கேட்டான், என்ன பசுபதி,
உன் கண்ணில் இன்னமும் பயம் தெரியுது, நீ இன்னும் நார்மலுக்கு வரலன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, நாகு நீ என்ன வேணா சொல்லுடா, மனசுக்குள்ள ஒரு பயம் கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, டேய் அந்த பயம்லாம் இன்னும் 2 மணி நேரத்துல சந்தோஷமா மாறிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வேன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து ஸ்பீட் எடுத்துச்சு. ராத்திரி ஒரு 11 மணி ஆனதுனால ஹைவே டிராபிக் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு நாகு கேட்க, என்ன சொல்ல போறாரு, வீட்டுல வச்சு பாருங்கன்னு கையை விரிச்சிட்டாரு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நானும் மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனா பூமொழி தான் ரொம்ப உடஞ்சு போயிட்டா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரிலடா. நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ, எல்லா மனக்காயத்துக்கும் மருந்துக்கு டைம் வரும்டா. அடுத்த 6 மாசத்துல பூமொழிக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு புருஷனும் ஒருத்தன் வந்துட்டா மற்ற கஷ்டம் எல்லாம் அவளுக்கு பெருசாவே தெரியாதுடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பசுபதி சொன்னான், நீ சொல்றது சரிதான்டா நாகு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் என் அடுத்த கடமை. உனக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளை இருந்தா சொல்லு, சரியா? ஹே கண்டிப்பாடா, முதல்ல இந்த வேலை முடியட்டும், அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகு வேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணான். ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. தூரத்துல ஒரு மாதிரி மங்கலான டியூப்லைட் வெளிச்சத்துல ஒரு செக் போஸ்ட் தெரிஞ்சது. பசுபதி அதை பார்த்ததும் கொஞ்சம் பதட்டமாகி நாகுவை பார்த்தா, டேய் நாகு, செக் போஸ்டா? சரி இரு, வரட்டும் வரட்டும், நீ டென்ஷனை காட்டாம கொஞ்சம் சும்மா உட்காரு, அவங்க ஏதாவது கேட்டா நான் பாத்துக்கிறேன். என்னடா உன்னால மட்டும் எப்படிடா எப்படியுமே பயமே இல்லாம இருக்க முடியுது? இங்க பாரு பசுபதி, துணிஞ்சு ஒரு காரியத்துல இறங்கிட்டா கடைசி வரைக்கும் அதே தைரியத்தோட இருக்கணும், புரியுதா? நம்ம கொஞ்சம் பயந்தா கூட மொத்த பிளானும் கெட்டுடும். சரிடா, இதோ பார் பசுபதி, வேறு தூத்துது பாரு, அதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாகு வேனோட வேகத்தை குறைச்சி அந்த பேரிகேட் பக்கத்துல போய் நிறுத்தினான். செக்யூரிட்டி ஆபீசர் ஒருத்தவர் கையில டார்ச்சோட வேன் பக்கத்துல வந்தாரு. நாகு கிட்ட கையை நீட்டி, பா ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடு அப்படின்னு சொன்னாரு. சார் வேன்ல பேஷண்ட் இருக்காரு, இப்ப போய் செக் பண்றீங்களா சார் அப்படின்னு கேட்க, இதோ பாருப்பா, எதை செக் பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், முதல்ல கேட்டதை எடு அப்படின்னு அவரு சொல்ல, நாகு டேஷ்போர்டை திறந்து 2ஐயும் எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி செக் பண்ணிட்டு திரும்பவும் நாகு கிட்டே அவரு கொடுத்தாரு. சார் இனி போலாமா சார்? போலாமாவா? ஒரு நிமிஷம் இருப்பா, வேன்ல இருக்கிற பேஷண்ட் யாரு? சார் இவரோட அப்பா சார் அப்படின்னு சொல்லி நாகு பசுபதியை காட்டினா. அந்த ஆபீசரோட பார்வை பசுபதி மேல திரும்பிச்சு. உன் பேர் என்னப்பா? பசுபதிங்க. பசுபதியா? அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு? ஹார்ட் ப்ராப்ளம் சார். டாக்டர் லட்சுமிகாந்தன் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு வாரமா ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு, இனி பிரோஜனம் இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு சார், அதான் பொன்னையில இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் சார். அப்படியா? சரி சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வேணாம் விட்டு கீழே இறங்குங்க. எதுக்கு சார் இறங்கணும்? அதை கேட்டதும் செக் போஸ்ட் ஆள் திரும்பி பார்த்து சத்தமாக சொன்னான், சார் இனிமே நீங்களே வந்து விசாரிக்கலாம் சார் அப்படின்னு சத்தமா யாரையோ பார்த்து கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டதும் அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 3 கான்ஸ்டபிளும் வெளியே வந்து அந்த வேனை பார்த்து நடந்து வந்தாங்க. அதை பார்த்ததும் பசுபதிக்கும் நாகுக்கும் ஹார்ட் இருக்குல்ல, தடக் தடக் தடக்குன்னு துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அத்தியாயம் 7. வெளியில இருந்து பார்க்க அமைதியா இருக்கிற அந்த ஆசிரமத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரே எதுக்கு உள்ள வந்திருக்கிறாரு? என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். ஏசிபி குருராஜன் வேதகிரிய ஒரு மாதிரி ஆச்சரியமா கேட்டாரு. என்ன சொல்ல வரீங்க சார்? நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க ஒரு கம்ப்ளைண்டா கூட எடுத்துக்கலாம் சார், முதல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல வேதகிரி பேச ஆரம்பிச்சாரு. சார், சர்வஜித் சுவாமிகள் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டினத்துக்கு மெயின் ரீசனே காசிலிங்கம்னு ஒரு பக்தர் தான் சார். அவருடைய 100 ஏக்கர் நிலத்தை அப்படியே தானமா கொடுத்தாரு. காசிலிங்கம் நம்ம சுவாமிகளுடைய தீவிர பக்தர். அவருக்கு வாரிசு யாருமே இல்லாததால எவ்வளோ பெரிய சொத்தை ஆசிரமத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. இப்ப அவர் உயிரோட இல்ல சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாம இறந்துட்டாரு. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாயிண்ட்டுக்கு வாங்க இப்படி ஏசிபி கேட்க வேதகிரி சொல்ல ஆரம்பிச்சாரு. சார், அந்த காசிலிங்கம் உயிரோட இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா போன மாசம் எங்க சுவாமிகள் நார்த்ல உத்தரகாசிக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தாரு. அப்போ ஆசிரமத்துடைய நிர்வாகத்தை நான் தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு பையன் என்னை பார்க்க வந்தான். பயங்கர காஸ்ட்லியான கார்ல வந்தான். அவன் பேரு ஆதி கேசவம் அப்படின்னும், இத்தனை வருஷமா அமெரிக்காவில் இருந்துட்டு இப்பதான் இந்தியா வந்ததாகவும் சொன்னான். கொஞ்ச நேரம் நார்மலா பேசிக்கிட்டு இருந்தான் சார். திடீர்னு ஒரு மிரட்டல் டோன்ல பேச ஆரம்பிச்சிட்டான்.
அப்படியா? என்னன்னு மிரட்டினா? அதாவது சார், காசிலிங்கம் இந்த ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்த நிலத்துல பாதி அவனுக்கு சொந்தமானதான். அதுக்கான ஆதாரம் எல்லாம் அவங்கிட்ட இருக்கிறதாவும் சொன்னான். கையோட கொண்டு வந்திருந்த சில டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸையும் என்கிட்ட காட்டினான் சார். நான் உடனே சொல்லிட்டேன், சுவாமிகள் இப்போ ஊர்ல இல்ல, அவர் திரும்பி வர்றதுக்கு 2 வாரமாவது ஆயிடும். அவர் வந்ததும் நீங்க பேசுங்க, அவர் தான் இதுல ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கு அந்த பையன் கோபமா, முடிவெடுக்க அவர் யாரு? எனக்கு சேர வேண்டிய நிலம் எனக்கு கிடைச்சே ஆகணும், இல்லைனா உங்க சாமியாரும் சரி இந்த ஆசிரமும் சரி பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டான் சார். சரி, இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? போன மாசம் சார். சுவாமிகள் ஊருக்கு திரும்பினதும் அவர்கிட்ட சொன்னீங்களா? சொல்லல சார். ஏன் சொல்லல? சுவாமிகள் ஏற்கனவே சில கார்பரேட் கம்பெனிங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர்ல மன வருத்தத்துல இருந்தாரு சார். அதனால இந்த டென்ஷனையும் நான் கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாம விட்டுட்டேன் சார். இதை கேட்டதும் சர்வஜித் சுவாமிகள் வேதகிரி பக்கம் கோவமா திரும்பினாரு. ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? மன்னிச்சிருங்க சுவாமி, அந்த பையன் திரும்ப பிரச்சனை பண்ணுனானா கண்டிப்பா சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் வரவே இல்லையே. இப்படி வேதகிரி சொன்னதும் ஏசிபி குருராஜன் குறுக்கிட்டு, அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? ஆதிகேசவன் சார். அவன் முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லாவே இருக்கு சார். ஆசிரமத்து தோட்டத்துல கிடைச்ச அந்த டெட் பாடிக்கும் அந்த ஆதிகேசவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். ஓகே, அப்ப இனிமே இதை எப்படி டீல் பண்ணணுமோ நான் டீல் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் 2 நாள்ல வந்துடும். அதுல ஏதாவது க்ளூ கிடைக்கும் கண்டிப்பா. குற்றவாளி சிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் மீடியாவுக்கு போகாது, ஆசிரமம் பேரும் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி குருராஜன் சர்வஜித் சுவாமிகள் பக்கம் திரும்பினாரு. சுவாமி, நீங்க மனசுல எந்த குழப்பமும் இல்லாம ஆசிரமத்தோடைய டெய்லி வேலையில நீங்க பாருங்க. எங்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் மஃப்டில உங்களை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொல்ல, சுவாமிகள் இறுக்கமான முகத்தோட தலையசைக்க ஏசிபி குருராஜன் கும்பிட்டுட்டு தோட்டத்தை விட்டு வெளியேறி ஆசிரமத்துக்கு வெளியே இருந்த தன்னுடைய காருக்கு போனாரு. டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணவும் அவருடைய செல்போன் ரிங் ஆச்சு. எடுத்து பார்த்தா போலீஸ் கமிஷனர். உடனே குரல்ல ஒரு பணிவை அவர் கொண்டு சார், நான் குருராஜன் பேசுறேன் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்ல கமிஷனர் பேசுறாரு. மிஸ்டர் குருராஜன், ஆசிரமத்தை விட்டு கிளம்பிட்டீங்களா? இப்போதான் சார் ஆசிரமத்தை விட்டு வெளியே கார்ல உட்காந்துருக்கேன் சார். ஓகே, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சார், இதை பார்க்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு சார். என் மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஆசிரமத்துல இன்னும் சில கொலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது சார். அத்தியாயம் 8. ராத்திரியோட இருட்டுல அந்த செக் போஸ்ட்ல திடீர்னு போலீஸ் வந்தா எதுக்கு இவங்களுக்கு இப்படி கை கால்லாம் உதறுது? ஆம்புலன்ஸ் வேனுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? செக் போஸ்டுடைய இருட்டுல இருந்து திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டரும் 3 கான்ஸ்டபிளும் வெளியே வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் வேனுக்குள்ள இருந்த பசுபதிக்கும் நாகமாணிக்கத்துக்கும் சரியான ஒரு கலவரம். பசுபதி மெதுவா கிசுகிசுத்தான். டேய் நாகு, என்னடா இது? போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு போல. டேய் பயப்படாதடா, தெரியறதுக்கு சான்ஸே இல்லடா. இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? சொல்லுடா. டென்ஷனை மட்டும் மூஞ்சில காட்டாத, எதுவுமே தெரியாத மாதிரி கூலா இரு. முக்கியமா வேர்க்க கூடாது, புரியுதா? சரிடா. இப்படி இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் வேன் பக்கத்துல வந்தாங்க. ஹரி நாராயணன் அப்படின்னு இருந்துச்சு. 2 பேரும் வேனை விட்டு கீழே இறங்குங்கடா அப்படின்னு சொல்ல, பசுபதியும் நாகமாணிக்கமும் ஒரு சின்ன தயக்கத்தோட வேன்ல இருந்து கீழே இறங்குனாங்க. சார், ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தி இப்படி செக் பண்றது எந்த விதத்துல சார் நியாயம்? சரியா சார்? இது உள்ள பேஷண்ட் இருக்காரு சார், சீக்கிரமே வீட்டுக்கு கொண்டு போகணும் சார், டாக்டர் சொன்ன டைமுக்கு மருந்து கொடுக்கணும் சார் அப்படின்னு நாகமாணிக்கம் சொல்றத பெருசா எதுவுமே கண்டுக்காம இன்ஸ்பெக்டர் ஹரிநாராயணன் வேனோட பின்பக்கம் நடந்து போனாரு. நடந்துகிட்டே கேட்டாரு, அப்படியா, பேஷண்டோட பேர் என்னப்பா? சார், தனகோடி சார். சரி, ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஃபைல் இருக்கா? இருக்கு சார். எங்க எடு பாப்போம். நாகமாணிக்கம் வேனுடைய டேஷ்போர்ட்ல இருந்த ஃபைலை எடுத்து கொடுக்க, அதை வாங்கி ஒரு புரட்டுட்டு வேனுடைய பேக் டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நாகமாணிக்கம் வேனுடைய பின் கதவை திறந்தான். உள்ள பூமொழி அவங்க அப்பாவுடைய ஸ்ட்ரெச்சருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தா. முகத்துல ஒரே கலவரம். என்ன நடக்குதுன்னு அவ தகச்சு பார்க்க இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, ஒரு 5 நிமிஷம் கீழே இறங்கி நில்லுமா அப்படின்னு சொல்ல, பூமொழி தன்னுடைய அண்ணனையும் நாகமாணிக்கத்தையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு வேன்ல இருந்து கீழே இறங்கி நின்னான். நாகமாணிக்கத்துக்கு படபடப்பு அதிகமாயிடுச்சு. சார், எதுக்கு சார் இந்த சோதனைலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார்.
உயிருக்கு போராடுற ஒரு பேஷண்ட்டை அவசரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் சார். வேகமா போற ஆம்புலன்ஸை வழிவிடாம தடுக்கிறதே ஒரு தப்பு. நீங்க ஒரு படி மேல போய் செக் போஸ்ட நிறுத்தி வச்சு செக் பண்றதெல்லாம் எந்த விதத்துல சார் நியாயம் அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேச, அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஹரிநாராயணன் லேசா சிரிச்சாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஒரு பேஷண்டோட போற ஒரு ஆம்புலன்ஸை இப்படி நிறுத்தி கேள்வி கேட்கறது தப்பு தான். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு நாங்க செக் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்ல, நாகமாணிக்கம் கொஞ்சம் கோமாவே கேட்டான். சார், உங்களுக்கு இப்போ என்ன சார் உண்மை தெரிஞ்சாகணும், சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க, இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட வந்து நாகமாணிக்கத்துடைய தோல் மேல கைய வச்சாரு. சரி, 25 மணி நேரம் சொர்க்கம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டதும் ஒரு சில செகண்ட் அப்படியே ஆடி போன நாகமாணிக்கம் அந்த அதிர்ச்சியை கொஞ்சம் கூட முகத்துல காட்டாம அப்பாவியா கேட்டான். சார், இப்ப நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னு உனக்கு நிஜமாவே கேட்கலையா? இல்ல சார், ஏதோ சொர்க்கம்னு சொன்னீங்க சார். ஏதோ சொர்க்கம் இல்லப்பா, 25 மணி நேரம் சொர்க்கம். சாரி சார், இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு அவன் சொன்னதும் இன்ஸ்பெக்டருடைய பார்வை இப்ப பசுபதி மேல பதிஞ்சது. என்னப்பா, உனக்கு தெரியுமா? தெரியாது சார். இன்ஸ்பெக்டர் இப்ப பூமொழி பக்கம் திரும்பினாரு. என்னம்மா, உனக்காவது தெரியுமா இல்லையா? தெரியாது சார். சரிம்மா, நீ சொல்றத நான் நம்புறேம்மா. ஆனா உன் அண்ணனும் அவன் ஃப்ரெண்டும் சொல்றது என்னால நம்ப முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க நாகமாணிக்கம் கத்துனான். சார், திஸ் இஸ் டூ மச் சார். ஒரு ஆம்புலன்ஸ் இப்படி செக் போஸ்ட நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டர் சட்டுன்னு நாகு பக்கம் திரும்பி தான் ஆள்காட்டி விரல அவன் முகத்துக்கு நேரா கோமா நீட்டினாரு. இதோ பார், உங்ககிட்ட இருந்து உண்மை வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இரு, நான் பசுபதி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நாகமாணிக்கம் பயத்துல நடுங்கி போய் ஓரமா நிக்க, ஹரிநாராயணன் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல ஒரு சின்ன புன்னகையோட பசுபதி பக்கம் திரும்பினாரு. நீ சொல்லு, அது என்ன? 25 மணி நேரம் சொர்க்கம் சொல்லு. சார், எனக்கு தெரியாது சார். நிஜமாவே உனக்கு தெரியாதா? தெரியாது சார். சரி, உனக்கும் தெரியாது, நாகமானதுக்கும் தெரியாது. அப்ப கண்டிப்பா உன் தங்கச்சி பூமொழிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த 25 மணி நேரம் சொர்க்கம் என்ன அப்படின்னு நானே இப்ப சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வேனுக்குள்ள ஏறினாரு. அத்தியாயம் 9. ஆசிரமம் அப்படின்னா ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்க வேண்டிய இடம். ஆனா அதே ஆசிரமத்துல ஒரு கொலை நடந்தா எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்ப ஃபேமஸான சர்வஜித் சுவாமியுடைய ஆசிரமத்துல. என்ன ஆச்சு? சுவாமிகள் காலையில சிம்பிளா டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராரு. அப்ப வாசல்ல வேதகிரி ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருக்கா. என்னப்பா அப்படின்னு சுவாமி கேட்க, சுவாமி, உங்களை பார்க்க ஏசிபி குருராஜன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு சுவாமி கேட்க, இல்ல சுவாமி, இப்பதான் வந்தாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் மெதுவா நடந்து போய் ஏசிபி இருந்த ரூமுக்குள்ள போறாரு. சோஃபால உட்கார்ந்திருந்த ஏசிபி குருராஜன் சுவாமியை பார்த்ததும் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றாரு. சுவாமிகளும் தலையசைச்சு அவரை உட்கார சொல்லிட்டு எதிர்த்த மாதிரி ஒரு சேர்ல உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டு சுவாமிகளே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆசிரமத்து நந்தவனத்துல செத்து கிடந்தாரு, அவர் யாருன்னு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல சுவாமி, பாதி முகம் சதஞ்சு போனதுனால அடையாளம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. செத்து போனவன் ஒரு வேளை பழைய கிரிமினலா இருக்கலாம் அப்படின்னு எங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற கைரோயோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, மீடியாவுக்கு நியூஸ் எதுவும் போகலையே? கொஞ்சம் கூட லீக் ஆகாம நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுவாமி, கவலைப்படாதீங்க. ஓகே, இங்கேயும் ஒரு 4 பேரை தவிர யாருக்கும் விஷயம் தெரியாது அப்படின்னு சுவாமி சொன்னதும் ஏசிபி குருராஜன் சுத்தி முத்தி பார்த்துட்டு சவுண்டை கொஞ்சம் குறைச்சி அந்த விஷயத்தை கேட்டாரு. சுவாமி, இந்த ஆசிரமத்துக்குள்ள பழைய ஓலைச்சுவடிகளை வச்சிருக்கிற ரூம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க சுவாமிகளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம். இருக்கே, நந்தவனத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, நான் அந்த ரூமை கொஞ்சம் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சுவாமிகள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. குருராஜனும் அவர் பின்னாலேயே போறாரு. போற வழியில குருராஜன், சுவாமி, அங்க என்ன மாதிரி ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்கு சுவாமி, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க,
எல்லா டைப்லயும் இருக்கு. மருத்துவம், ஜோசியம், வரலாறு, இலக்கியம்னு சொல்லிட்டே போலாம். முக்கியமா 1500 வருஷம் பழமையான அகஸ்தியர் குணவடம்ன்ற ஒரு மெடிக்கல் ஓலைச்சுவடிகள் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சுவாமிகள் சொல்லிக்கிட்டு தூரத்துல தெரிஞ்ச ஒரு ரூமை காட்டினாரு. அதுதான் நீங்க கேட்ட ஓலைச்சுவடி ரூம் அப்படின்னு சுவாமி சொல்ல, ஏசிபி அந்த ரூமை பெருசா கண்டுக்காம தன்னோட பார்வைய எல்லா பக்கமும் சுரட்டி விட்டாரு. அதை பார்த்த சுவாமிகளுக்கு முகம் லேசா மாறுச்சு. நீங்க அந்த ரூமை கேட்டு தானே வந்தீங்க, அந்த ரூமுக்குள்ள நீங்க போகலையா அப்படின்னு கேட்க, வேண்டாம் சுவாமி, அந்த ரூம் பக்கத்துல கிணறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க சுவாமிக்கு ஒரே குழப்பம். ஆமா இருக்கு, ஆனா ஏன் இப்ப திடீர்னு கிணத்தை பத்தி கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் சுவாமி அப்படின்னு சொன்ன குருராஜன் தன்னுடைய செல்போனை எடுத்து ஆன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது ஒரு புது நம்பர். நான் எப்பவுமே புது நம்பர்ல இருந்து கால் வந்தா ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இதோ நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல அந்த ஆடியோவை ப்ளே பண்றாரு. ஹலோ, யாரு பேசுறது? அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் குருராஜனா? ஆமா, நீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யாரு? உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஆளு. நான் விஷயத்த மட்டும் சொல்றேன் சார், கேட்டுக்கோங்க. சரி சொல்லு. சார், நீங்க இப்போ உடனே சரஜத் சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போங்க. அங்க ஓலைச்சுவடிகள் வச்சிருக்கிற ரூம் ஒன்று இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கிணறு இருக்கும். அதுல தண்ணி இருக்காது. அந்த கிணத்துக்குள்ள யாராவது இறக்கி என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. நந்தவனத்துல கொலை செய்யப்பட்டவன் யாருன்ற உண்மை கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். சரி, நீ யாரா? சார், நீங்களே எனக்கு ஒரு பேரை வைங்க, பிரச்சனை கிடையாது, சந்தோஷப்பட்டுக்கோங்க, ஆனா கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகுது. அதை கேட்டதும் சுவாமிகளுக்கு லேசா ஒரு பதட்டம். சரி வாங்க வாங்க, அந்த கிணத்துல அப்படி என்ன இருக்குன்னு முதல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. சுவாமி, அந்த கிணத்துல தண்ணி இல்லைன்னு அவன் போன்ல சொன்னானே, அது உண்மையா அப்படின்னு குருராஜன் கேட்டாரு. உண்மைதான், 2 வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணி வத்தி போச்சு. நாங்க வேற பக்கம் போர் போட்டு தான் தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் வேக வேகமா அந்த கிணத்தை நோக்கி போறாங்க. ஆளா ஏசிபி குருராஜன் தான் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தாரு. அங்க அவரு என்ன பார்த்தாரு? வெயிட் பண்ணுங்க. அத்தியாயம் 10. ஆம்புலன்ஸ்னா உயிரை காப்பாற்ற யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அப்படி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன மாஸ்டர் பிளான் போட்டு கடைசியில அவங்க மாட்டியிருக்காங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஹரிநாராயணன் முன்னாடி பசுபதியும் நாகமாணிக்கமும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் அந்த ஆம்புலன்ஸ் வேனுக்குள்ள தாவி ஏறாரு. உள்ள பசுபதியோட அப்பா தனக்கோடி ஒரு ஸ்ட்ரெச்சர்ல மயக்கமா கிடக்குறாரு. அவரை ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு வெளியே நின்ன கான்ஸ்டபிள கூப்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர், சம்பத் அந்த வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, நல்ல கட்டு மஸ்தா இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் சம்பத் வேனுக்குள்ள ஏற இன்ஸ்பெக்டர் தன் கையில இருந்த ஷார்ப்பான கத்தியை கொடுக்கிறாரு. அதை வாங்கினதும் சம்பத் வேனுக்குள்ள இருந்த நீளமான அந்த ரெக்ஸின் சீட்டை சர்ரு சர்ரு சர்ருன்னு கிழிக்கிறாரு. உள்ள இருந்த பஞ்சும் ஃபோமும் வெளியே வருது. அது கூடவே கத்தையா ரோஸ் மில்க் கலர்ல 2000 ரூபாய் நோட்டு கட்டு வெளியே தெரிச்சு விடுது. சம்பத் அந்த சீட்டு முழுசையும் கிழிக்க பணம் பண்டல் பண்டலா வெளியே கொட்டுது. சம்பத், எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வேன்ல இருந்து கீழே இறங்குறாரு. பயந்து போன மூஞ்சோட நின்றுட்டு இருந்த பசுபதியையும் நாகமாணிக்கத்தையும் நெருங்கி 2 பேர் தோல்மலையும் கைய போட்டு ஒரு சின்ன சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா, இந்த ஆம்புலன்ஸ் வேனுடைய 2 பக்க சீட்டுக்குள்ளேயும் மறைச்சு வச்ச பணம் மொத்தம் 25 கோடி. இதுக்கான கோட் வேர்டு தான் 25 மணி நேர சொர்க்கம். நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு சொல்ல 2 பேரும் தலையை குனிஞ்சு நிக்க பூமொழிக்கு என்ன பண்றதுனே புரியல. அந்த பொண்ணு பயத்துல அழுகையோட பசுபதியோட கையை பிடிச்சுக்கிட்டு, அண்ணா என்னண்ணா இதெல்லாம் அப்படின்னு உடல் நடுங்க கேட்கறா. பசுபதிக்கு பேச்சே வரல, கண்ணுல தண்ணி மட்டும்தான் நிக்குது. நாகமாணிக்கு மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட நிமிர்ந்து சொல்றான். சார், பசுபதி பூமொழி மேல எந்த தப்பும் இல்ல சார். இந்த 25 கோடியை மெட்ராஸ்ல இருந்து ஆந்திரா பார்டர்ல இருக்கிற தடாவுக்கு கொண்டு போகணும் சார். பேஷண்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ்ல பணத்தை கடத்தினா யாருக்கும் டவுட் வராதுன்னு நினைச்சேன் சார். அதனாலதான் பசுபதியுடைய ஃபேமிலியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவன் முதல்ல ஒத்துக்கல, நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன் சார் அப்படின்னு சொல்ல, சரி
இவ்வளோ பணமும் தடாவுல யாருக்கு போகுது அப்படின்னு அவரு கேட்க, சார் எல்லாத்தையும் சொல்றேன் சார், எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு, குடி கொஞ்சம் தண்ணி வேணும் சார் அப்படின்னு சொல்ல, சரிப்பா பா செக் போஸ்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹரிநாராயண் சொல்லிட்டு திரும்புற அந்த செகண்ட்ல நாகமாணிக்கம் சட்டுன்னு செக் போஸ்டுக்கு பின்னால இருந்த அந்த கும்மிருட்டுக்குள்ள பாஞ்சு ஒண்ணா. கான்ஸ்டபிள்ஸ் அவனை புடிங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த, போலீஸ்காரங்க அந்த இருட்டுக்குள்ள பாஞ்சு ஓடுறாங்க. இன்ஸ்பெக்டரையும் தன்னுடைய இடுப்புல இருந்த துப்பாக்கியை உருவிட்டு பின்னாலே ஓடுறாரு. எல்லா பக்கமும் கும்மிருட்டு. போலீஸ்காரங்க 3 பேரும் தங்களுடைய போன்ல டார்ச் ஆன் பண்ணிட்டு செடியெல்லாம் அப்படி மிதிச்சுக்கிட்டு பயங்கரமா ஓடுறாங்க. கொஞ்சம் தூரத்துல நாகமாணிக்கத்துடைய உருவம் தெரிய வெறித்தனமா அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரோட்ல கிராஸ் பண்ணி ஓட போலீஸ் பின்னாலேயே ஓடுது. ஆனா ரோட்டை தாண்டதுமே அவனை காணோம். சார் எதிரில புளியந்தோப்பு இருக்கு சார், அதுக்குள்ளதான் சார் அவன் போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏய் அவன் விடக்கூடாதுப்பா, சீக்கிரம் உள்ள போங்க அப்படின்னு போன் டார்ச் வெளிச்ச 4 பக்கமும் அந்த இருட்டை அலசுது அப்படியே போட்டு. உள்ள கொஞ்ச தூரம் ஓடுனதும் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, யாருமே ஓடாம ஒரு 10 செகண்ட் அமைதியா இருங்க. சின்ன சத்தம் கேட்டா கூட அவன் எங்க ஓட நமக்கு புரியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் மூச்சு வாங்குது. ஆனா மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் கம்முன்னு நிக்கிறாங்க. எல்லா இடமும் பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கு. ஒரு 20 செகண்ட் கழிச்சு இலை அசைற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் தன் கையில இருந்த டார்ச் லைட்டை பக்கத்துல இருந்த பெரிய புளிய மரத்துக்கு மேல அடிக்கிறாரு. லைட்டு அப்படியே மெதுவா மேல போக மரத்தோட உச்சியில ஒரு பெரிய கிளை ஆடுறது தெரியுது. சார் ஆள் மேலதான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லா டார்ச் லைட்டும் மேல போக போக அங்க ராஜமாணிக்கம் தெரியறான். டேய் கீழே இறங்குன்ட்டேன் அப்படின்னு ஹரிநாராயண் கத்துறாரு. ஆனா ராஜமாணிக்கம் அதெல்லாம் கண்டுக்காம கையில வச்சிருந்த நைலான் கயிறால மரக்கிளைய கட்டிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த இன்ஸ்பெக்டருக்கு முதுகு தொண்டுல ஒரு ஜில்லுன்னு ஏறிச்சு. அப்படியே கிளையில கயிறை கட்டின ராஜமாணிக்கம் அந்த கைத்தோடைய இன்னொரு முனையில ஒரு சுருக்கு மாட்டி தன்னோட மாட்டிக்கிட்டான். எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிளையில இருந்து அவன் குதிச்சிட்டான். கிளை ஒரு பெரிய சத்தத்தோட ஆட இலைங்க அப்படியே கொட்ட 1/2 நிமிஷம் அவனுடைய காலும் தாறுமாறா துடிச்சு அப்புறம் அப்படியே அடங்கி நேரா தொங்க ஆரம்பிச்சிட்டான். அடிக்கிற காத்துல லேசா அவன் உடம்பு ஆடிக்கிட்டு இருக்கு. போலீஸ் கிடைச்ச ஒரே குழுவும் போயிடுச்சு. என்ன பண்ண போறாங்க? அத்தியாயம் 11. ஒரு ஆசிரமம் அங்க 2 நாள் முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. அதுக்கான க்ளூ 60 அடி ஆழம் இருக்கிற ஒரு பாடடைஞ்ச கிணத்துக்குள்ள இருக்குதுன்னு ஒரு போன் கால் வருது. அதை கேட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்துச்சு குருராஜனுக்கும் சர்வஜித் சுவாமிகளுக்கும். குருராஜன் அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே சுவாமிகளும் கொஞ்சம் தயக்கத்தோட கிட்ட வந்து எட்டி பார்த்தாரு. 60 அடி ஆழ கிணறு. உள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்ல, வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கு. காத்துக்கு சில பிளாஸ்டிக் கவர் மட்டும் அங்கேயும் இங்கேயும் அசைது. குருராஜன் ரொம்ப ஆச்சரியமா சுவாமிகளை பார்த்து, சுவாமி உள்ள ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க, சுவாமி கொஞ்சம் பதட்டமா சொன்னாரு, இல்லையே, ஆனா உங்களுக்கு போன் வந்திருக்கு, பேசினவன் கிணத்துக்குள்ள இறங்கி பார்த்தா நந்தவனத்துல கொலை செய்யப்பட்டது யாருன்னு தெரியும்னு சொன்னானே, ஏன் அப்படி அவன் சொல்லணும் அப்படின்னு கேட்க, ஆசிரமத்தில இருந்து யாராவது இறங்கி உள்ள பார்க்க சொல்லலாமா அப்படின்னு சுவாமிகள் கேட்க, வேணாம் சுவாமி, ஆசிரமத்து ஆளுகளை இதுல இன்வால்வ் பண்ண வேணாம், விஷயம் வெளியே போயிடும். நான் ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க, அவர் இப்ப வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு குருராஜன் சொன்னாரு. சுவாமிகளுக்கு மனசு கேட்கல. மறுபடியும் கிணத்தை எட்டி பார்த்துட்டு, ஆனா உள்ள எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே குருராஜன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு சொன்னாரு, ஆனா சுவாமி போன் பண்ணவன் ஏதோ குழு இருக்குன்னு சொல்லியிருக்கான், இறங்கி பார்த்தா தான் தெரியும் சுவாமி, இருங்க நம்ம ஆளுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜன் தன் செல்லுல இருந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணாரு. ராபர்ட், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? போனுடைய ஸ்பீக்கர்ல ராபர்ட்டோடைய கரகரப்பான வாய்ஸ் நல்லாவே கேட்டுச்சு. சார் ஆசிரமம் பக்கத்துல தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவீங்களா? வந்துருவோம் சார். சரி வாங்க. ஆசிரமத்துக்குள்ள வந்ததும் வேதகிரி அப்படின்னு சுவாமிகளுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசுங்க, அவர் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து கேட்டாரு, சார் கிணத்துல தண்ணி இருக்கா சார்? இல்லப்பா, வெறும் மண்ணு தான், தட தண்ணி இல்லாத ஒரு கிணறு தான், ஒரு 60 அடி ஆழம் இருக்கும். ஓகே சார், இறங்கி பார்த்துடலாம் சார். சரி, கிணத்துல இறங்க தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவீங்கல்ல? சார் ஃபுல்லா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இல்லாம வருவனா சார்? ஓகே, சரி சீக்கிரம் வாங்க ராபர்ட், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜன் போனை கட் பண்ணி கவலையா இருந்த சுவாமிகள்கிட்ட திரும்பினாரு.
சுவாமி கவலைப்படாதீங்க, உங்க ஆசிரமம் இந்தியா லெவல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆசிரமம். நிறைய விஐபிக்கள் உங்களை பார்க்க வராங்க. அதனால சில பேருக்கு பொறாம வந்திருக்கலாம். சரியா விசாரிச்சா இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுவாமிகள் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க சுவாமி. இன்னும் ஒரு 2 மாசத்துல அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வராரு. அவரு நம்ம ஆசிரமத்துக்கு வர விருப்பம் சொல்லியிருக்கிறாரு. அது சம்பந்தமா எனக்கு லெட்டரும் வந்திருக்கு. ஒருவேளை அவர் இங்க வர்றதை விரும்பாத யாரோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவருடைய செக்யூரிட்டி டீம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வர்ற இடத்துல சின்னதா ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சா கூட மொத்த ட்ரிப்பையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. குருராஜன் அதை கேட்டதும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னாரு, கொலை செய்யப்பட்டது யாருன்னு தெரிஞ்சா போதும் சாமி, கொலையாளி யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ கொஞ்ச நேரத்துல கிணத்துக்குள்ள என்ன குழு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே, வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே தூரத்துல ராபர்ட்டும் வேதகிரியும் வேக வேகமா நடந்து வர்றது தெரிஞ்சது. ராபர்ட் நேரா வந்து குருராஜனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சாரு. அவர் தலையசைப்பால ஏத்துக்கிட்டு கிணத்தை காட்டினாரு. ராபர்ட், முதல்ல அந்த கிணத்தை போய் பாருங்க, உள்ள இறங்கலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணணும், புரியுதா? அதை கேட்டது ராபர்ட் வேகமா போய் கிணத்தை எட்டி பார்த்துட்டு ஒரே வார்த்தையில சொன்னாரு, இறங்கிடலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா, சந்தோஷம். சேஃப்டி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த ஒரு லெதர் கிட்ட ஓபன் பண்றாரு. பார்க்க சின்ன கிட்டு மாதிரி தான் இருந்தாலும் அதுல இருந்து ஒவ்வொரு ஜுப்பா திறக்க திறக்க பாதுகாப்பு சாதனங்கள் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 100 மீட்டர் நீள நைலான் கயிறு, பச்சை கலர்ல ஆக்சிஜன் மாஸ்க், ஒரு டூல் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, 2 வாக்கி டாக்கி, ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சாரு. ஒரு வாக்கி டாக்கிய குருராஜன் கிட்ட கொடுத்தாரு. சார், நான் உள்ள இறங்கி மேல வர்ற வரைக்கும் இது ஆன்லயே இருக்கட்டும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்ணு கத்துவேன். ஆனா அந்த மாதிரி நிலைமை எதுவும் வராது. உள்ள ஏதாவது அப்நார்மலா ஃபீல் பண்ணா நானே வெளியே வந்துருவேன் சார் அப்படின்னு சொன்னாரு. குட் குட் குட், அதுதான் புத்தாழ்த்தணும் அப்படின்னு பாராட்ட, அதை கேட்ட ராபர்ட் ஒன்னும் டென்ஷனை மூஞ்சில காமிச்சிக்காம அந்த ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை மாட்டி கைக்கு கிளவுஸை போட்டாரு. ஆக்சிஜன் மாஸ்கையும் முகத்துல மாட்டிக்கிட்டதும் அவருடைய கண்ணும் காதும் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சது. டூல் பாக்ஸ் முதுகுல கட்டிட்டு நீளமான கைத்தோட ஒரு முனைய பக்கத்துல இருந்த மரத்துல நல்லா இறுக்கமா கட்டினாரு. கைத்தோட இன்னொரு முனைய இடுப்புல பெல்ட் போடுற கொக்கில நல்லா மாட்டிக்கிட்டாரு. மெதுவா அந்த பாடடைஞ்ச கிணத்தை நோக்கி போனாரு. சோ அந்த கிணத்துல என்ன ரகசியம் காத்துக்கிட்டு இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. அத்தியாயம் 12. ஆம்புலன்ஸ் வேன்ல 25 கோடி ரூபாய் பணம். ஆனா அது யாருது, எங்க போக வேண்டிய பணம்? இந்த 2 கேள்விக்குமே பதில் தெரிஞ்ச ஒரே ஆள் இப்போ உயிரோட இல்ல. அப்ப போலீஸ் கையில சிக்கி அடி வாங்கிட்டு இருக்கிற அந்த பசுபதிக்கு என்னதான் தெரியும், தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் கமிஷனர் ஆபீஸ், நேரம் காலையில 11 மணி இருக்கும். ஒரு சின்ன ரூமுக்குள்ள பசுபதிய ஒரு ஸ்டூல்ல உட்கார வச்சிருக்காங்க. கண்ணுல தண்ணியோட ரொம்ப அவஸ்தையா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை சுத்தி சில போலீஸ் ஆபீசருங்க ஒரு அரை வட்டமா நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தவர் கையில மட்டும் லத்தி பளபளப்பா மின்னுது. ஆபீசருங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்க பசுபதி பதில் சொல்ல முடியாம திணறான். டேய், நாகமாணிக்கத்தை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும், உண்மையை சொல்லு. சார், 10 வருஷமா தெரியும் சார். சரி, உன்னை தவிர அவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? சார், தெரியல சார். ஆம்புலன்ஸ்ல மறைச்சு வச்சிருந்த அந்த 25 கோடி ரூபாய் பணம் யாரோட பணம்? சார், அதெல்லாம் தெரியாது சார். சரி, அந்த பணம் யாருக்கு போய் சேர வேண்டிய பணம், அதாவது உனக்கு தெரியுமா? அதை கேட்டதும் பசுபதியோட குரல் அப்படியே உடஞ்சு போச்சு. சார், நீங்க இப்ப கேக்குற இதே கேள்விதான் சார் நான் நாகமாணிக்கம் கிட்டையும் கேட்டேன். பல வாட்டி கேட்டேன் சார். அதுக்கு அவன், டேய், அந்த மேட்டர்லாம் உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டான் சார். எனக்கு பணம் தேவை இருந்தனால தான் சார் அவன் சொன்னது எல்லாத்தையும் நான் தலையாட்டி கேட்டேன். சரி, உனக்கு பேசின பணம் எவ்வளோ? 1 கோடி சார். இது தப்பான பணம்னு உன் மனசுக்கு தோணலையா? சார், தோணுச்சுதான் சார். ஆனாலும் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் என் தங்கச்சி பூமொழியோடைய கல்யாணத்துக்கும் பணம் தேவைப்பட்டதுனால தான் சார் மனசாட்சிக்கு விரோதமா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் சார். அப்படின்னா அந்த 25 கோடி பணம் யாருதுன்னு உனக்கு தெரியாது சார்? சத்தியமா தெரியாது சார். சரி, அப்ப பணம் யாருக்கு போகணும்னு கூட உனக்கு தெரியாது? தெரியாது சார். பசுபதி தலையை ஆட்டிட்டு இருக்கும் போதே அதே ஆபீசர் கையில இருந்த லத்தி அவ முதுகு மேல பதம் பார்த்துச்சு. துடிச்சிட்டான். வழியில உட்கார்ந்திருந்த ஸ்டூல்ல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துட்டான். லத்தி மறுபடியும் வாங்க இன்னொரு ஆபீசர் கையை பிடிச்சு தடுத்தாரு. வேண்டாம் தர்மராஜ், இவனை அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல சார்.
அப்படிலாம் சொல்லாதீங்க சார், இவன் நடிக்கிறான் சார், ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட கொடுங்க சார், எல்லா உண்மையும் எங்க அக்கா வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல தர்மராஜ், இவன் சும்மா எய்யப்பட்ட அம்புதான். அந்த 25 கோடி பணம் யாருது, அது யாருக்கு போகணுன்ற உண்மை நாகமாணிக்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் இப்போ உயிரோட இல்ல. அவன் வீட்டை தலைகீழா நின்னு சோதனை போட்டாச்சு, ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இப்படி அந்த ஆபீசர் கோவிந்தவாசன் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய செல்போன் பாக்கெட்ல வைப்ரேட் ஆச்சு. எடுத்து பார்த்தா சிபிசிஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெப்டி கமிஷனர் சாரங்கபாணி கூப்பிடுறாரு. உடனே ஒருவித பதட்டத்தோட போனை அட்டன் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே போனாரு. மறுமுனையில சாரங்கபாணி பேசினாரு. கோவிந்தவாசன், அந்த பசுபதி ஏதாவது வாயை திறந்தானா? இல்ல சார், நேத்துல இருந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் சார். அவனுக்கு எதுவுமே தெரியல போல இருக்கு சார். ஐ திங்க் அவன் ஒரு அப்பாவி சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். இனிமே அவங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சார். அப்ப மேற்கொண்டு எப்படி சார் என்கொயரி பண்றது? நான் சொல்றேன், நீங்க உடனே புறப்பட்டு 2வது மாடில இருக்கிற என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொன்ன கோவிந்தவாசன் போனை கட் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வேகமா போய் லிப்ட்ல ஏறி 2வது மாடிக்கு வந்தாரு. அங்க இருந்த சாரங்கபாணி சாருடைய ரூம் கதவை தட்ட உள்ள இருந்த அவர் கெட்டுன்னு சொல்ல, உள்ள போனதும் டெப்டி கமிஷனர் சாரங்கபாணி உட்கார்ந்துருந்தாரு. அவரை பார்த்தா நல்லாவே தெரியும் ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துருச்சு அப்படின்னு. தலையில இருந்த முடி கொட்டிருந்தாலும் இருந்த முடிய வச்சு வழுக்கிய மறைச்சிருந்தாரு. கோவிந்தவாசன் நேரா உள்ள வந்து சல்யூட் அடிக்க அவர் தலையாசப்பால அதை ஏத்துக்கிட்டு முன்னாடி இருந்த சேரை காட்டினாரு கண்ணாலேயே. உட்காருங்க. கோவிந்தவாசன் உட்கார்ந்ததும் கேட்டாரு. ராஜமாணிக்கம் கேஸை விசாரிக்க நம்ம அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர் ரஹீமை இறக்கி 2 days ஆச்சு. அவரு தான் உங்களுக்கு கால் பண்ணாரா? சார் ஆமா சார், ஒரு வாட்டி மட்டும் கால் பண்ணாரு சார். ஓகே, என்ன சொன்னாரு? பெருசா ஒன்னும் சொல்லல சார். நாகமாணிக்கத்தோடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டாரு சார். ஒரு கான்ஸ்டபிள் மூலமா கொடுத்து விட்டேன் சார். அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கே. என்ன விஷயம் சார்? இப்ப நான் சொல்ல போற ஒரு அட்ரஸ நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சாரங்கபாணி சொல்ல, கோவிந்தவாசன் டேபிள் மேல இருந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்தாரு. அவர் அட்ரஸ சொல்ல ஆரம்பிச்சாரு. அர்த்தநாரி நம்பர் 74, மோதிலால் நகர், 3வது தெரு, போரூர், சென்னை. சோ இந்த அட்ரஸ்ல யார் இருக்காங்க, அவங்களுக்கும் 25 கோடி ரூபாய் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அத்தியாயம் 13. ஒரு பாழடைஞ்ச கிணறு, போலீஸுக்கு வந்த ஒரு போன் காலு. அந்த கிணத்துக்குள்ள அப்படி என்னதான் ரகசியம் புதஞ்சு கிடக்குது தெரிஞ்சுக்கலாம். ராபர்ட் ஒரு கயிறு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கிணத்துக்குள்ள இறங்கிட்டே இருக்கிறாரு. வெளியில அசிஸ்டன்ட் கமிஷனர் குருராஜனும் சர்வஜித் சுவாமிகளும் கிணத்து மேல நின்னு உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிணத்துடைய அடிக்கு போன ராபர்ட் அடுத்த நிமிஷமே வாக்கி டாக்கில பேச ஆரம்பிச்சாரு. சார், கிணத்துல ஒரே குப்பையா இருக்கு சார். கிளறி பாத்துட்டு இருக்கேன். இதுல என்ன க்ளூ கிடைக்கணும் தெரியலையே சார். அதை வெளில இருந்து கேட்டுட்டு இருந்த குருராஜன் அதுக்கு பதில் சொன்னாரு. கொஞ்சம் பொறுமையா பாருங்க ராபர்ட், இந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு தடயம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு போன்ல தகவல் வந்துச்சு. யாரோ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்காங்க. சோ டேக் யுவர் ஓன் டைம். ஓகே சார் சொல்லிட்டு அவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் சைலண்டா போச்சு. அப்புறம் மறுபடியும் ராபர்ட்டோடைய குரல் கேட்டுச்சு வாக்கி டாக்கில. சார், எல்லா குப்பையும் ஓரமா ஒதுக்கிட்டு மண்ணை கூட கிளறி பார்த்துட்டேன் சார். அப்பதான் சார் ஒரு கருப்பு பிளாஸ்டிக் கேரி பேக்ல எதையோ கட்டி புதைச்சு வச்சிருக்காங்க சார். ஓகே ஓகே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க சார். இது ரொம்ப ஒரு கெட்டியான பிளாஸ்டிக்கால செஞ்ச கேரி பேக் சார். இதோட வாய பிளாஸ்டிக் ஒயர் வச்சு தச்சு அரக்கு சீல் வச்சிருக்காங்க சார். அதை கேட்ட குருராஜனுக்கு, என்னது சீல் வச்சிருக்கா? ஆமா சார். அப்படின்னா அது அப்படியே மேல கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கவர் புதஞ்சிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்களேன். சார், நல்லா பாத்துட்டேன் சார். இந்த ஒரு பேக்கை தவிர வேற எதுவுமே இங்க இருக்கிற மாதிரி தெரியல சார். சரி ஓகே, அப்ப அந்த கேரி பேக் கொஞ்சம் மேல கொண்டு வாங்க. எஸ் சார். இப்படி சொன்ன ராபர்ட் கொஞ்ச நேரத்துல உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க மேல வந்தாரு. அவர் கையில ஒரு சின்ன மூட்டை மாதிரி அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் இருந்துச்சு. அதை கொண்டு வந்து ஒரு பெரும் மூச்சோட கீழே வச்சாரு. குருராஜன் பக்கத்துல வந்து அதை ஒரு கையால தூக்க பார்த்தாரு. ஆனா அது நல்ல வெயிட்டா இருந்துச்சு. அப்புறம் 2 கையால பிடிச்சு தூக்குனாரு. ராபர்ட் தன்னுடைய டூல் பாக்ஸை திறந்து ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்தாரு. சார், பிரிச்சு பார்த்துலாமா சார் அப்படின்னு கேட்க, அவரும் பிரிங்கன்னு சொல்ல, ராபர்ட் அந்த பேக் பக்கத்துல குத்த வச்சு உட்கார்ந்து அந்த பிளாஸ்டிக் நூலை அறுத்தாரு. அந்த அரக்கு சீலையும் கத்தியால கீறி எடுத்தாரு. பேக்கோட வாயை லூஸ் ஆக்கி மெதுவா பிரிச்சாரு. பிரிக்கவே காத்துல ஃபார்மலின் வாட மூக்க தொலைச்சுது.
கிடைச்சது. பையன் முழுசா பிரிச்ச ராபர்ட் அதிர்ச்சியில டக்குன்னு எந்திரிச்சு குருராஜனை பார்த்தாரு. சார் என்ன சார் என்னப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எட்டி பார்த்த குருராஜனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த பேகுக்குள்ள ஒரு மனுஷனுடைய 2 கைகளும் 2 கால் பாதங்களும் பீஸா அந்த பைய அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன, வெயிட் பண்ணுங்க. அத்தியாயம் 14. யூனிஃபார்ம் போடாம ஒரு கிரே கலர் சஃபாரில ஒருத்தவர் காரை ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னு அவரு லீவ்ல இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான ரகசியமா வேலையா போயிருக்கணும். இங்க நம்ம கோவிந்தவாசனும் அப்படிதான் கிளம்பி இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் கமிஷனர் சாரங்கபாணி சொன்ன அந்த அட்ரஸ் தான் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அர்த்தநாரி நம்பர் 74 3வது தெரு, மோதிலால் நகர், போரூர், சென்னை. கார் கரெக்டா போரூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்ததும் ஒரு மரத்தடியில இளநீர் வித்துட்டு இருந்தவட தலையை பா இந்த மோதிலால் நகர் எங்க வருது அப்படின்னு கேட்டு அவரு கை காட்டின திசையை பார்த்து காரை விட்டாரு. சரியா ஒரு 5 நிமிஷம் டிரைவ் தான். மோதிலால் நகரோடைய 3வது தெருவுல 74வது நம்பர் வீட்டு முன்னாடி போய் கார் நின்னுச்சு. காரை விட்டு இறங்கி சுத்தி முத்தி பார்த்தாரு கோவிந்தவாசன். தெருவே ஒரே அமைதியா இருந்துச்சு. ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்ல. வீட்டு வாசலுக்கு போய் காலிங் பெல் பட்டனை அழுத்தினாரு. அடுத்த 5வது செகண்ட் சத்தம் போட்டு அமைதியாயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கதவு திறந்துச்சு. பார்க்க ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. கோவிந்தவாசன் நேரா விஷயத்துக்கு வந்தாரு. இது அர்த்தநாரி வீடா அப்படின்னு கேட்டாரு. ஆமா இதுதான், நான் அர்த்தநாரிய பார்க்கணுமே. சரி நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா சொல்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அவருக்கு மனசுல ஒரு விஷயம் வருது. பாருடா வேலைக்காரினால ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே, சரி இவரை நம்ப வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, நான் விழுப்புரத்துல இருந்து வரமா, என் பேரு சண்முக பாண்டி, பேரை சொன்னாலே போதும் அடுத்த நாளைக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா உள்ள போச்சு. அங்கிருந்த இன்டர்காம் போன் ரிசீவரை எடுத்து யாருக்கிட்டயோ 2 வார்த்தை பேசிட்டு கோவிந்தவாசன் கிட்ட திரும்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவை காட்டிட்டு பக்கத்து ரூமுக்குள்ள அந்த பொண்ணு போயிடுச்சு. கோவிந்தவாசன் அந்த சோஃபாவில் போய் உட்கார்ந்தாரு. சோஃபா அவ்வளோ சுத்தமா இல்லை, ஏதோ ஒரு மட்டமான சென்ட் வாசனை வேற அடிச்சுது. சரி அந்த அர்த்தநாரி வந்ததும் எப்படி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு மாதிரி இழுவையான குரல் கேட்டுச்சு. யாரு? கோவிந்தவாசன் டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. அங்க நின்றுட்டு இருந்த உருவத்தை பார்த்ததும் அவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நல்ல அடர்த்தியான ரோஸ் கலர் புடவை, நெத்தியில பெரிய ஸ்டிக்கர் போட்டு, மை தீட்டி அடர்த்தியாக்கப்பட்ட புருவம், ஓவரா லிப்ஸ்டிக் போட்ட உதடுகள், நல்லா நேரா வகுடி எடுத்து 2 பக்கமும் வழவழன்னு வாரி சீவி இருந்த தலைமுடி, மொத்தத்துல ஒரு பொண்ணு மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணி தோத்து போன ஒரு முகம். ஆள் நல்லா கிட்டத்தட்ட 6 அடி உயரம். அப்பதான் கோவிந்த வாசனுக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சது. அர்த்தநாரி ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அவங்க ஒரு திருநங்கை. சோ திருநங்கையை பார்க்கறதுக்கு அவர் எதுக்கு வந்தாரு? வெயிட் பண்ணுங்க. அத்தியாயம் 15. ஒரு ஆசிரமத்து கிணத்துல ஒரு கிடக்குது. அதுவும் எவ்வளவு பெரிய ஷாக்கான விஷயம். அந்த ரூம்ல நிலவன அந்த பயங்கரமான அமைதியை அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் குருராஜன் தான் உடைச்சாரு. அவருக்கு எதிர சர்வஜித் சுவாமிகள் ரொம்ப கவலையான முகத்தோட உட்கார்ந்துருக்கிறாரு. சுவாமி, கிணத்துல இருந்து எடுத்த அந்த கையும் காலும் ஒரு பொண்ணோடது அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசு இருக்கலாம். கொலையாளி பாடியை துண்டு துண்டா ஃபார்மலின்ற கெமிக்கல்ல நினைச்சிருக்கணும் போல இருக்கு. மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த கையையும் காலையும் மட்டும் ஒரு கருப்பு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு நம்ம ஆசிரமத்து கிணத்துல வீசி இருக்கணும். அதை கேட்டதும் சுவாமிகள் தன்னுடைய இடது கை விரலால தாடியை நீவி விட்டுக்கிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாரு. எதுக்கு இந்த கொலை? செத்தவங்க யாரு? செஞ்சது யாரு? எதுக்காக இந்த புனிதமான ஆசிரமத்துக்குள்ள கொண்டு வந்து இப்படி போடணும் அப்படின்னு கேட்க, கவலைப்படாதீங்க சுவாமி, சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள விஷயம் மீடியாவுக்கு போயிருமேன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. சுவாமி கவலைப்படாதீங்க, கமிஷனர் சார் அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்கிறாரு. விஷயம் வெளியே கசிய வாய்ப்பே இல்லை. இல்ல நான் எதுக்கும் கமிஷனர் கிட்ட பேசலாமா? தாராளமா சுவாமி, அவரே அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொன்ன குருராஜன் தன்னுடைய செல்போனை எடுத்து கமிஷனர் சாரங்கபாணிக்கு கால் பண்ணாரு. சார் நான் குருராஜன் பேசுறேன், இப்ப சுவாமியோடைய ஆசிரமத்துல தான் சார் இருக்கேன். சுவாமியில் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு சார், கொடுக்கட்டுமா? கொடுங்க, நான்
பேசுறேன். அவர் அப்படி சொன்னதும் குருராஜன் தன்னுடைய செல்போனை சட்டில் நல்லா தொடச்சிட்டு ரொம்ப பணிவா சுவாமி கிட்ட கொடுத்தாரு. அதை அவர் வாங்கி இடது காதுல வச்சு மெதுவான குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. சார் வணக்கம். நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனசுக்கு நிம்மதியா படல. ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த விபரீதமான சம்பவத்துக்கு ஒரு என்கார்டு போடலாம் இல்லையா? சுவாமி, ஒரு வாரத்துக்குள்ள கொற்ற வர நெருங்கிடலாம், கவலைப்படாதீங்க. இல்ல, அடுத்த மாசம் 7ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருது. அன்னைக்கு ராத்திரி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாம இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 பக்தர்கள் நம்ம ஆசிரமத்துக்கு வருவாங்க. விடிய விடிய பூஜைகள், பக்தி சொற்பொழிவுகள், மியூசிக் ப்ரோக்ராம்னு திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த விவகாரம் முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அந்த விஷயத்துல சுவாமிகள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏசிபி குருராஜன் ரொம்ப திறமையான ஒரு ஆபீசர். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துருவாரு. ஆசிரமத்தோடைய புகழுக்கோ புனிதத்துக்கோ எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க எங்களால முடியும். அது அவராலையும் முடியும். அதே மாதிரி என்னோட பதவியை பயன்படுத்தி எந்த மீடியாவுக்கும் இந்த நியூஸ் போகாம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்படியே எனக்கு ஒரு இன்னொரு உதவி நீங்க பண்ணணும். சொல்லுங்க சுவாமி. நான் இவ்வளவு அமைதியான இடத்துல இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை கட்டி வெற்றிகரமா நடத்துறது சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பிடிக்கல. அந்த கம்பெனி ஓனருங்க யார் யாருன்ற லிஸ்ட் உங்களுக்கு நான் லெட்டர்ல கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட கொஞ்சம் அதிரடியா விசாரிச்சா இந்த கேஸ்ல உண்மைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அது சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு சுவாமி. அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனர்களுக்கு எல்லாருக்குமே பின்னாடி ஏதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காங்க. அதனால அதிரடியா எந்த முடிவையும் எடுக்க முடியல. ஆனா நிலைமை இப்படியே போகாது, கவலைப்படாதீங்க. ஆரம்ப கட்ட விசாரணையில ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சாலும் போதும், சட்டம் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்க வார்த்தைகளை தான் நான் நம்புறேன். இந்த ஆசிரமம் கட்டும் போதே சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதையெல்லாம் நீங்க தான் தீர்த்து வச்சீங்க. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையையும் உங்களால தான் தீர்த்து வைக்க முடியும். அதுக்கான சக்தியை அந்த ஆண்டவன் உங்களுக்கு தரட்டும் அப்படின்னு சுவாமிகள் பேசி முடிச்சுட்டு போனை குருராஜன் கிட்ட கொடுக்க கமிஷனர் அவர்கிட்ட பேச்ச தொடர்ந்தாரு. இங்க பாருப்பா, சுவாமிகள் ரொம்ப பயந்துட்டார் நினைக்கிறேன். ஆமா சார். சரி, நான் இப்ப சொல்ல போறத நல்லா கவனமா கேளுங்க. முடிஞ்சா சுவாமிகளுக்கு முன்னாடி பேசாம கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. ஓகே சார் அப்படின்னு சொன்ன குருராஜன் சுவாமிகள்கிட்ட திரும்பி, சாரி சுவாமி, டவர் சரியா கிடைக்கல, ரூமை விட்டு வெளியே போய் பேசுறேன், வாய்ஸ் வேற கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்போனோட ரூமை விட்டு வெளியே போனாரு. குருராஜன் போனதும் சுவாமிகள் பக்கத்து ரூம் கதவுக்கு பக்கம் நின்றுட்டு இருந்த தன்னுடைய மெயின் சீடர் வேதகிரிய கையசைச்சு கூப்பிட்டாரு. அவரு வேகமா வந்து பணிவா குனிஞ்சு வணக்கத்தை போட்டு சுவாமின்னு சொல்ல, வேதகிரி, மினிஸ்டர் பரமேஸ்வரா கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? வரல சுவாமி. சரி, இந்த குருராஜன் ஆசிரமத்தை விட்டு வெளியே போனதும் அவருக்கு போன் பண்ணி பேசு. அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னா என்கிட்ட வந்து போனை கொடு. சரி சுவாமி அப்படின்னு வேதகிரி ரொம்ப பணிவா தலையாட்டினாரு. அத்தியாயம் 16. என்னப்பா இது? ஒரு திருநங்கை கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. நாகமாணிக்கம்னு ஒருத்தன் சாகுறது, அதுக்கும் ஒரு சாமியாருக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு குழப்பமா இருக்கா? இருங்க, எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். வெயிட் பண்ணி கதை ஃபுல்லா கேளுங்க. ஸோ சிபிசிஐடி ஆஃபீஸர் கோவிந்தவாசன் ஒருத்தரை பார்க்க வராரு. அங்க ஒரு சோஃபாவில் ஒரு திருநங்கை உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஸ்லோ மோஷனா எந்திரிச்சு நீங்க அப்படின்னு திக்கு முக்காடி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, ஆமா நான் தான் அர்த்தநாரி, என்ன பார்க்க தான் வந்தீங்க அப்படின்னு கேட்க அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் பேரு கோவிந்தவாசன், சிபிசிஐடி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அர்த்தநாரி முகத்துல ஒரு சின்னதா ஒரு ஷாக். அப்புறம் அதுவே ஒரு சிரிப்பா மாறுச்சு. ஓ போலீஸா? அதுவும் சிபிசிஐடினா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க கோவிந்தவாசன் ஒரு சின்ன என்கொயரின்னு சொல்றாரு. யார பத்தி அப்படின்னு அர்த்தநாரி கேட்க கோவிந்தவாசன், உனக்கு ராஜமாணிக்கத்தை தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அர்த்தநாரி நல்லா யோசிச்சுட்டு தெரியும்னு சொல்றாங்க. எப்படி தெரியும்னு கோவிந்தவாசன் கேட்க, பூனேவுல நானும் அவனும் கந்துவட்டி தொழில் பார்ட்னர்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்ல, சரி இப்ப அந்த நாகமாணிக்கம் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கோவிந்தவாசன் கேட்க, இல்ல எனக்கு தெரியாது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். ஓகே, நீ தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்த? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா பூனேல போலீஸ் தொல்லை அதிகமாயிடுச்சு, அதான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட கோவிந்தவாசன், இல்ல நீ சொல்றது போய் அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் சொல்றீங்க? நான் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு கேட்க,
நீயும் நாகமாணிக்கமும் கந்து வட்டி மட்டும் பண்ணல, பல மாநிலத்து பொண்ணுங்களை வச்சு பலான வேலையும் செஞ்சிருக்கீங்க. அந்த தொழில ஒரு தகராறு ஆகி ஒரு பொண்ணு செத்து போச்சு. அந்த கேஸ்ல நாகமாணிக்கத்துக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. அவன் ஜெயிலுக்கு போனாலும் நீ அந்த தொழில விடுறதா இல்ல. அப்பப்ப பூனை எரவடா ஜெயிலுக்கு போய் நாகமாணிக்கத்தை பார்த்திருக்க, சொல்லு உண்டா இல்லையா அப்படின்னு நல்லா அதட்டி கேட்க அர்த்தநாரி தலை குனிஞ்சு அமைதியா இருந்தாங்க. என்ன இப்ப ஏன் பேச மாட்டேங்கிற, சொல்லு, இங்க சொல்றியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மரியாதை கொடுத்ததான் சொல்வியா அப்படின்னு சொல்லி போனை எடுத்தாரு கோவிந்தவாசன். சார் சார் வேண்டாம் சார், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். ராஜமாணிக்கமும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னால பூனேல ஒழுங்கா தொழில் பண்ண முடியல. அதே நேரத்துல என் உடம்புல ஆண் தன்மை குறைஞ்சி ஒரு பெண்ணுக்குரிய அடையாளங்கள் வர ஆரம்பிச்சது. என் ஒரிஜினல் பேரு ராகவன். நான் திருநங்கையா மாறினதும் நாகமாணிக்கம் தான் என்ன அர்த்தநாரி அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டான். சரி, நாகமாணிக்கத்தை கடைசியா நீ எப்ப பார்த்த? ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒன் டைம் பார்த்தேன் சார். ஆம்புலன்ஸ் வேனு இந்த ஃப்ரீசர் பாக்ஸை வாடகைக்கு விட்டு நேர்மையா சம்பாதிக்கிறதா சொன்னா சார். சரி, 2 வாரத்துக்கு முன்னாடி நாகமாணிக்கம் உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்லையே சார். பாத்தியா, மறுபடியும் பொய் சொல்ற பாத்தியா? சார் சார் அப்படிலாம் இல்ல சார். இல்லையே, பொய் சொல்றியே அப்படின்னு சொன்ன கோவிந்தவாசன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்த ஒரு செல்போனை எடுத்து காமிக்கிறாரு. இது யாரோடைய போன்னு தெரியுதா? இது நாகமாணிக்கத்தோடது. அதை கேட்ட அர்த்தநாரிக்கு ஆச்சரியமா இருக்கு. சார், இந்த போன் ஏன் சார் முக்கோண வடிவத்துல இருக்கு அப்படின்னு கேட்க, இது ஒரு ஹைடெக் நானோ ஸ்மார்ட் போன். இது ஒரு பெரிய பணக்காரங்க கிட்டயோ இல்லாட்டி பயங்கரமான கிரிமினல் கிட்டயோ மட்டும்தான் இருக்கும். அப்ப அதையா சார் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? நாகமாணிக்கத்தை போய் கேளுங்க சார். கேட்கலாம், ஆனா அவன் உயிரோட இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். ஆனா அவன் தான் இல்லையே அப்படின்னு சொன்னதும் அர்த்தநாரி முகமே இருண்டு போகுது. என்ன சார் சொல்றீங்க? அவனுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க. அதை நீ தான் அர்த்தநாரி சொல்லணும். சார், நாகமாணிக்கம் உயிரோடு இல்லைங்கிறது இப்ப எனக்கு நீங்க சொல்லுதான் சார் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு அர்த்தநாரி ஷாக் ஆனதும் கோவிந்தவாசன் கேக்குறாரு, அப்படியா? 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் உனக்கு போன் பண்ணி பேசின பேச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல இருந்த ஆடியோவை ஆன் பண்ணி காமிக்கிறாரு. 2 பேரும் அதுல பேசிக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட் வாய்ஸ் அவர் பிளே பண்றாரு. நாகுவும் அர்த்தநாரியும் பேசிக்கிறாங்க. நாகு ஆரம்பிச்சான். ஹலோ அர்த்தநாரி, நான் தான் நாகு. எப்படி இருக்க? ஏய் நாகு, நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. சொல்லு. ஒரு 10 நாள் கழிச்சு ராத்திரி 1 மணிக்கு நான் என் ஆம்புலன்ஸ் வேனோட உன் வீட்டுக்கு வருவேன். 2 நாள் உன் வீட்டுல தான் தங்குவேன். இதெல்லாம் ஒரு உதவியா? 2 நாள் என்ன, 2 மாசம் வேணாலும் தங்கிக்கோ. உடனே தேங்க்ஸ்லாம் சொல்லிடாத. 2 நாள் ஆம்புலன்ஸோட வந்து தங்கறதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். இங்க பாரு அர்த்தநாரி, காரணம் எதுவும் கேட்காத. ஏன்? அதை வெளியே சொல்ல முடியாது. நான் உன் வீட்டுல இருக்கும்போது என்ன பார்க்க சில பேர் வந்துட்டு போவாங்க. அதையும் நீ கண்டு கூடாது, புரியுதா? என்ன மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ற போல? பூனே ஜெயில் வாசம் மறந்து போச்சா? அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. எனக்கு உதவி பண்ணுவே மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. சாரி நாகு, நான் இப்போ சராசரி மனுஷனோ மனுஷியோ கிடையாது. 2ம் கேட்டான். கொஞ்சம் மரியாதையா சொல்லணும் அப்படின்னா திருநங்கை. போலீஸுக்கு பயப்படாம வாழ்றதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். நீ சரியான காரணம் சொல்லாம என் வீட்டுல தங்க முடியாது. என்னப்பா இப்படி சொல்ற? நான் இப்போ ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அந்த பொறுப்பை நான் சரியா செய்யல அப்படின்னா என் உயிருக்கே ஆபத்து வரும். அப்படியா? அப்படின்னா அது ஒரு சட்டவிரோத வேலையா? அதெல்லாம் நீ எதுவும் பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், போதுமா? இல்ல வேணாம் நாகு, நான் திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போலீஸுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை நீ பண்ண போறன்னு மட்டும் புரியுது. அதுக்கு ஒத்தடைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. இதுதான் உன் முடிவா? ஆமா, அதான் என் முடிவு. அவ்வளவுதான். அதோட அந்த ஆடியோ நின்னு போகுது. கோவிந்தவாசன் அர்த்தநாரிய பாக்குறாரு. இப்ப என்ன சொல்ற அர்த்தநாரி? சார், நாகுவை காட்டி கொடுக்க கூடாதுன்னா சார் நான் பொய் சொன்னேன். இந்த போன்ல அவன் வேற யார்கிட்டயாவது பேசியிருக்கலாம்ல சார், செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அர்த்தநாரி சொல்ல கோவிந்தராஜன் பெருமூச்சு விடுறாரு. இதோ பாருமா, நாகமாணிக்கம் அவனுடைய ஆம்புலன்ஸ் வேனை உன் வீட்டில் 2 நாள் வைக்க ஏன் கேட்டான்னு தெரியுமா? அந்த வேன்ல 25 கோடி ரூபாய் பணம் பதுக்கி வச்சிருந்தான். அதை சில பேருக்கு பிரிச்சு கொடுக்கிற பொறுப்பை யாரோ அவனுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய பொன்னேரி வழியில செக் போஸ்ட்ல வச்சு மடக்கிட்டாங்க. போலீஸ் கையில மாட்டினா எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியிருக்குமேனு பயந்து ஓடும்போது ஒரு புளிய மரத்துல அப்படி ஓடும்போது இந்த ஹைடெக் போன் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ரோட்டோர சாக்கடையில தூக்கி வீசிட்டான். மறுநாள் போலீஸ் வச்சு நாங்க தேடுறப்ப இந்த போன் சாக்கடையில இருந்து கிடைச்சது.
போன்ல எல்லா விஷயமும் டெலிட் ஆகி உன்னுடைய போன் நம்பரும் நீங்க பேசின கான்வர்சேஷன் மட்டும் இதுல பத்திரமா இருந்துச்சு. அதனாலதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு கோவிந்தவாசன் சொல்றாரு. அதை கேட்ட அர்த்தநாரி கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. சார், நாகு திருந்தி இருப்பான்னு நினைச்சேன் சார். அவன் சர்வதேச சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு வாரம் ஒரு வாட்டியாவது போய் யோகா பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தான் சார். அதனால அவன் திருந்தி இருப்பான்னு நினைச்சேன் சார் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கோவிந்தவாசனுக்கு ஷாக் ஆகி, என்ன சொன்ன? நாகு சர்வதேச சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தானா? ஆமா சார், ஒரு வாட்டி ஆசிரமம் வழியா நான் ஆட்டோல போனப்ப அவன் அங்க பார்த்தேன் சார். அப்பதான் அவன் மன அமைதிக்காக யோகா பண்றதா சொன்னான் சார். அதை கேட்ட கோவிந்தவாசன் யோசிச்சுட்டு தன்னோட போனை எடுத்து ஏசிபி குருராஜனுக்கு போன் பண்றாரு. சார், நான் சிபிசிஐடி கோவிந்தவாசன் பேசுறேன். சர்வதேச சுவாமிகள் ஆசிரமத்தில் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு கமிஷனர் என்கிட்ட சொன்னாரு சார். அது எந்த அளவுல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்கிறாரு. அது குருராஜன், இப்போதைக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைங்க, சாமியும் குழப்பத்துல இருக்கிறாரு. சார், நாகமாணிக்கம்னு ஒருத்தரோட அவருக்கு தெரியுமான்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏன்னா அவன் ஒரு பழைய கிரிமினல். சமீப காலமா ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல, சூசைட் பண்ணிக்கிட்டான். இதை கேட்ட குருராஜன் சுவாமி கிட்ட போய் கேட்கிறாரு. நாகமாணிக்கம்னு யாரையும் தனக்கு தெரியாது அப்படின்னு சுவாமிகள் சொல்ல, அந்த விஷயத்த அவர் கேட்டுட்டு வந்து கோவிந்தவாசன் கிட்ட சொல்றாரு. அவர் சொல்றதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கோவிந்தவாசன் கேட்க, சுவாமிகள் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு குருராஜன் சொல்றாரு. சரி, அப்ப நான் அவரை ஒரு நாளை காலை ஒரு 10 மணிக்கு நானே அவரை பார்க்க வரேன், நீங்களும் கூட இருங்க அப்படின்னு கோவிந்தவாசன் சொல்றாரு. போனை வச்சுட்டு அர்த்தநாரிய பாக்குறாரு. இங்க பாருமா, நீ ஆசிரமத்துக்கு போறான்னு சொன்ன, ஆனா நாகமாணிக்கத்தை யாருன்னு தெரியாதுன்னு சாமி சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவரு கேட்க, சார், நான் நாகு அங்க பார்த்தது உண்மை. வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்ததா அவனே என்கிட்ட சொன்னான் சார். அப்படியா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலையில நீயும் நானும் ஆசிரமத்துக்கு போறோம், சுவாமியை பார்த்து பேச போறோம் அப்படின்னு சொல்ல, சார், நான் எதுக்கு சார் வரணும்? இங்க பாரு, இந்த நாகமாணிக்கம் கேஸ்ல எனக்கு முழு உண்மை தெரியற வரைக்கும் நான் எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம என் கூட நீ வரணும், இல்லைன்னா சரக்கம்பிக்கு பின்னாடி நீ போயிடுவ, புரியுதா அப்படின்னு மிரட்ட, இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார், நாளைக்கு நானும் ஆசிரமத்துக்கு வரேன் சார் அப்படின்னு அர்த்தநாரி சொல்றாங்க. சரி, அப்ப சரியா 10 மணிக்கு நீ அங்க இருக்கணும், ஓகே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. சோ அர்த்தநாரி இந்த கேஸுக்குள்ள வந்துட்டாங்க. கோவிந்தவாசனுக்கு லீடு கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன ஆக போகுது தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்க. அத்தியாயம் 17, கடைசி அத்தியாயம். ஸோ ஒரு பக்கம் சுவாமிகளுடைய ஆசிரமம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நாகமாணிக்கத்தோடைய ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த 2 சம்பவமும் இப்ப ஒரே பாத்துல இணையுது. என்ன நடக்க போகுது முழுசா பாருங்க. சர்வதேச சுவாமி அவருடைய மடத்துல என்ன குழப்பம் நடக்குதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி குருராஜனும் கோவிந்தவாசனும் இருந்தாங்க. கூடவே அர்த்தநாரியும் ஓரமா அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. கோவிந்தவாசன் கையில இருந்த ஒரு போட்டோவை சுவாமிகள்கிட்ட காமிச்சு, சுவாமி, இவன் தான் நாகமாணிக்கம், இவன் ஒரு பெரிய கிரிமினல், இவனை பத்தி இங்க நிக்கிற அந்த அர்த்தநாரி கிட்ட கேட்டா போதும் கதையா சொல்லுவாங்க. இவன் கடந்த 3 மாசமா இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சா இங்க நடந்த கொலைகளுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த விசாரணைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா உண்மையையும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சுவாமிகளுக்கு லேசா கோபம் வந்தாலும் அதை அவர் வெளில காமிச்சுக்கல, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த நாகமாணிக்கம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 100 பேர் இலவச யோகா கிளாஸுக்கு வராங்க போறாங்க, எல்லாரையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? அப்படி அவர் சொன்னாலும் கோவிந்தராஜன் விடல. சுவாமி, நீங்க போட்டோ கொஞ்சம் நல்லா பாருங்களேன், கண்டிப்பா இவரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு பெரிய பிளானுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கணும். கண்டிப்பா அந்த பிளான் நல்ல பிளான் கிடையாது, சதித்திட்டமா தான் இருக்கணும். அதுக்கு தான் 25 கோடி ரூபாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு வேற யாருக்கோ கொண்டு போயிருக்கான் அவன். இங்க நடந்த கொலைகளுக்கும் அந்த பணத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஏசிபி குருராஜன் கூட நீங்க சொல்றத நம்பலாம், ஆனா என்னால முடியாது. நீங்க உண்மையை சொல்லல அப்படின்னா நான் என்னோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லி இந்த ஆசிரமத்தை 100 போலீஸ்காரங்களை வச்சு ஒரு இன்ச்சு விடாம சோதிக்க வேண்டி வரும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல, அப்ப குருராஜன் குறுக்கிட்டு, கோவிந்தவாசன் சார், சுவாமிகளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாருல, அதுக்கப்புறம் ஏன் அவரை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்க, உடனே கோவிந்தவாசன், சாரி குருராஜன், உங்களுக்கு சுவாமிகள் மேல மரியாதை இருக்கலாம், அதனாலதான் இங்க நடந்த 2 கொலைகளை நீங்க வெளியே தெரியாம பாத்துக்கிட்டீங்க, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது.
நான் என் பாஸ் கிட்ட பேசிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சுவாமியோட உதவியாளர் வேதகிரி பயத்தோட உள்ள வந்தாரு. குருராஜனை பார்த்து, சார் நாம இனிமேலும் உண்மையை மறைக்கிறது சரியில்லைன்னு தோணுது, அப்புறமா சொல்ல வேண்டிய விஷயத்த இப்பவே சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொல்ல, வேதகிரி இப்படி சொன்னதும் சுவாமிகள் ஷாக் ஆகி குருராஜனையும் வேதகிரியையும் மாறி மாறி பார்த்தாரு. என்ன உண்மை, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்டாரு. குருராஜன் ஒரு பெரு மூச்சு விட்டு, சுவாமி என்னையையும் வேதகிரியையும் மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தெரியாம சில காரியங்களை இந்த ஆசிரமத்துல நாங்க செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்ல, சுவாமிகள் முகம் கோபத்துல செவந்து போச்சு. சொல்ல போனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே குருராஜன் எழுந்து பேச ஆரம்பிச்சாரு. சுவாமி நீங்க எங்க கூட வரணும், மிஸ்டர் கோவிந்தவாசன் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. வேதகிரி முன்னாடி போக 3 பேரும் அவரை ஃபாலோ பண்ணி போனாங்க. நாம இப்ப எங்க போறோம் அப்படின்னு சுவாமிகள் கேட்க, இதே ஆசிரமத்துல இருக்கிற வேதகிரியுடைய வீட்டுக்கு அப்படின்னு குருராஜன் சொன்னதும் கோவிந்தவாசன் கடுப்பாகி, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்க, வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு குருராஜன் சொல்ல, ஆசிரமத்துல ஒரு நீண்ட வராந்தாவை கடந்து தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒதுக்குப்புறமா இருந்த அந்த சின்ன வீட்டுக்குள்ள போனாங்க. வேதகிரி கதவை திறந்து உள்ள போக 3 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள இன்னொரு அறையோட கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதையும் வேதகிரி திறந்து உள்ள போய் ஒரு சுவிட்சை போட்டாரு. டியூப்லைட் வெளிச்சத்துல 2 இளைஞர்கள் கட்டில்ல கட்டி போடப்பட்டிருந்தாங்க. அத பார்த்த சுவாமிகள் பதறி அடிச்சு அவங்க பக்கத்துல போய் பார்த்தாரு. வேதகிரி இவங்க 2 பேரும் நம்ம ஆசிரமத்துடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தானே, சத்தியநாதனும் ஜாபரும் தானே, எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்க அப்படின்னு கேட்க, சுவாமி கருப்பு ஆடுகளை கட்டி போட்டு தானே ஆகணும் அப்படின்னு வேதகிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. சுவாமிகளுக்கு ஒரு குழப்பம். கருப்பு ஆடுகளா, என்ன சொல்றீங்க வேதகிரி? அப்ப குருராஜன் முன்னாடி வந்து, ஆமா சுவாமி, இந்த ஆசிரமத்துல ஒரு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்துறதுக்காக வெளிநாட்டுக்கு வேலை போனவங்களை கருப்பாடுன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கோவிந்தவாசன் பதட்டமாயிட்டாரு. என்ன சொல்றீங்க, இவங்களால விபத்து நடக்க போதா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அவரும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அடுத்த மாசம் 7ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆசிரமத்துக்கு வருவாங்க. அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு லேசர் ஷோ அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதுக்கு ஏற்பாடு பண்ணினது இந்த 2 பேர் தான். இந்த லேசர் ஷோவை நடத்த மலேசியாவில இருந்து 2 டெக்னீஷியன்ஸ் இங்க வராங்க. அவங்களால ஒரு பெரிய அபாயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கோவிந்தவாசன், அபாயமா, அப்புறம் டேஞ்சர் அது அப்படின்னு கேட்க, எஸ், லேசர் ஷோவை எல்லாருமே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே லேசர் ஆயிரக்கணக்கான பேருடைய உயிரை எடுக்கிற கருவியா மாறினா அதுதான் நடக்க இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதும், வாட் யூ மீன் அப்படின்னு கோவிந்தவாசன் கேட்க, மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சாரு குருராஜன். ஆமா சார், இந்த ஆசிரமத்தோடைய வளர்ச்சியையும் சுவாமிகளுடைய புகழையும் பார்த்து பொறுக்காத ஒரு வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு லேசர் ஷோ நடக்கும்போது ஆபத்தான லேசர் கதிர்களை மக்கள் மேல பாய்ச்சி கொத்து கொத்தா கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தை அரங்கேற்ற சம்பந்தப்பட்டவங்களுக்கு 25 கோடி ரூபாய் பேசியிருக்காங்க. இந்த நாச வேலைக்கு நாகமணிக்கும் பூனே ஜெயில இருக்கும் போதே விதை போட்டிருக்கான், விலை போயிட்டான் அப்படின்னு குருராஜன் சொன்னாரு. சரி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கோவிந்தவாசன் ரொம்ப ஆர்வத்தோட குழப்பத்தோட கேட்டாரு. அதுவா, மலேசியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் அமைப்பு இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உளவுத்துறைக்கு தகவலை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப உஷாராயிட்டோம். இன்டர்போல் போலீஸ் ஒரு குழு கொடுத்தாங்க. அதாவது ஆசிரமத்துல இருக்கிற யாரோ சிலர் தான் இந்த நாச வேலைக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா எல்லாருமே இருந்தாங்க. அத குருராஜனே உடைச்சி அடுத்து பேச ஆரம்பிச்சாரு. ஆசிரமத்துல 100 பேருக்கு மேல சுவாமிகளை கடவுளா நம்பி இருக்காங்க. அதுல இந்த கருப்பாடுகள் யாரான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதே சமயம் போலீஸ் டைரக்டா வந்து என்கொயரி பண்ணா கருப்பாடுகள் உஷாராயிடுவாங்க இல்லையா? அதனாலதான் நானும் கமிஷனர் சேர்ந்து ஆசிரமத்துல ஒரு நாடகத்தை நடத்த பிளான் பண்ணோம். அதுக்கு வேதகிரி முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சுவாமிகள் அதிர்ச்சியோட, என்ன சொல்றீங்க, நாடகமா? ஆமா சுவாமி, இந்த ஆசிரமத்துல 2 பாடி கிடைச்ச மாதிரி நாடகம் நடத்தணும். ஒன்னு நந்தவனத்திலையும், இன்னொன்னு துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஒரு கருப்பு பையில போட்டு கிணத்துக்குள்ள இருந்துச்சுன்னு நாங்க சொன்னோம் இல்லையா? அது உண்மையான பாடி இல்ல. ஏற்கனவே இயற்கையா இறந்து போன ஆள் இல்லாத 2 ஆண் உடல்கள். எதுக்கு, ஏன் இப்படி பண்ணணும்? சுவாமி, உங்க விசுவாசிகள் அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கருப்பாடுகள் மட்டும் ஆசிரமத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிப்பாங்க. அப்போ யாரு கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வேதகிரி கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி மாட்டினவங்க தான்
இப்ப இங்க இருக்கிற சத்யநாதனும் ஜாபரும். இவங்க 2 பேரும் வேதகிரி கிட்ட மாட்டி 20 மணி நேரம் ஆச்சு. அவரோட விசாரணையில தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்க இருந்த அபாயகரமான லேசர் ஷோ பத்தின விவகாரம் வெளியே வந்துச்சு. கூடவே இந்த நாச வேலைக்கு நாகமாணிக்கம் தான் மூளையா செயல்பட்டான் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சது. சோ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் இவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அதாவது 25 கோடி ரூபாய் பணம் நாகமாணிக்கத்துக்கு கொடுத்தது யாரு, அந்த பணத்தை பங்கு போட்டுக்க போறவங்க யாருன்ற விஷயத்த மட்டும் நாம அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு குருராஜன் சொல்லி முடிக்க, அது வரைக்கும் பிரமிச்சு போய் இருந்த கோவிந்தவாசன் குருராஜன் கிட்ட வந்து, சாரி மிஸ்டர் குருராஜன், நீங்களும் கமிஷனர் இப்படி ஒரு பிளான் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாம நான் கொஞ்சம் சுவாமிகள் கிட்ட கடுமையா பேசிட்டேன். பரவாயில்ல சார், உங்க டியூட்டியை நீங்க பாத்தீங்க, நான் என் டியூட்டியை பார்த்தேன். எப்படியும் 2 நாள்ல உங்களுக்கு இந்த உண்மை தெரியாதானே போகுது, நானும் விட்டுட்டேன். அப்போ வேதகிரி ஒரு பேப்பரோட வந்து, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்யநாதனுடைய அறைய மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தேன். டாய்லெட்டுக்கு மேல இருந்த ஷெல்ஃப்ல இந்த புக்கு கிடைச்சது சார். அதை கேட்ட குருராஜன் அதை வாங்கி பார்த்தாரு. அந்த புக்கோட பேரு ஹையர் பவர் லேசர் பாயிண்டர்ஸ். முதல் பக்கத்தை புரட்டி பார்த்தாரு. அதுல MPE, அதாவது மேக்சிமம் பெர்மிசபிள் எக்ஸ்போஷர் அப்படின்ற வார்த்தை கண்ணில் பட்டுச்சு. அதுக்கு கீழே ஆங்கிலத்துல இருந்துச்சு. அதை அவர் படிக்க படிக்க அவர் மனசுல தமிழ்ல ஓட ஆரம்பிச்சது. அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள்ல இந்த லேசர் MPE தடை செய்யப்பட்ட ஒண்ணு. இதனுடைய அளவு 25.4 W/M2 மற்றும் பீரியட் 250 மில்லி செகண்ட்ஸ்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த லேசர் டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் குருராஜனுக்கு புரியல. ஆனா அதனுடைய பயங்கரம் அவருடைய முதுகு தண்டையே அப்படியே உரைய வச்சிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த லேசர் ஷோ வெளியே பட்டா அங்க இருக்கிற எல்லாருமே காலி. சோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விபத்தை தான் இவங்க இங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கதை முடியுது. ஸோ இந்த கதை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதில் முக்கியமாக 25 மணி நேரம் சொர்க்கம் அப்படின்ற இந்த வார்த்தை போலீஸுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, இன்டர்போல் வழியா, உளவுத்துறை வழியா லோக்கல் போலீஸுக்கு தெரிய வர, அதே சமயத்தில் நாகமாணிக்கும் அர்த்தநாரி கிட்ட ஆம்புலன்ஸை எடுத்துட்டு வரான்னு சொல்ல, அப்போ அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள தான் அந்த பணம் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிட்டு தான் போலீஸ் அவங்கள ட்ராப் பண்ணி பிடிச்சாங்க. பட் அவன் இறந்து போயிட்டான். அட் த சேம் டைம் போலீஸ் வேற டீம் வழியா சுவாமி கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி, சுவாமி கிட்ட பிரச்சனை கிடையாது, உள்ள இருக்கவங்கள்ட்ட தான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சு அவங்களையும் ட்ராப் பண்ணி ஒரு வழியா ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நம்ம தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிச்சு அதை தடுத்திருக்காங்க. ஸோ இந்த சுவாரஸ்யமான கற்பனை கதை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகள் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நான் உங்கள் டீப் டாக்ஸ் தீபன்.